வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு பாலமுரளி ஐயா அவர்கள் தான். இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட்டு ஆன்லைன் பாட்காஸ்ட் தான். நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸுங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனில் ப்ராப்ளம், அந்த லிங்க்கில் சின்ன சின்ன ப்ராப்ளம். அதாவது ஒரு தடவை 2 தடவைன்னா பரவாயில்ல, ஒரு 4-5 தடவைக்கு மேலே தொடர்ந்து அப்படி ஆகும்பொழுது யார் ஒருத்தருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரத்தான் செய்யும் இல்லைங்களா? இப்போ இது ஆரம்ப நிலையிலையும் நடந்திருக்கு. பேசிகிட்டே இருக்கும் பொழுது நடுவுலையும் நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ளோ நமக்கு கட் ஆகும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இதுபோல் நடந்தாலும் கூட எந்த விதமான ஒரு முக கோணலோ இல்லை மனதில் எந்த விதமான ஒரு சஞ்சலம் இல்லாமல் அந்த சராசரியாக நல்லபடியாக போகும்பொழுது அந்த மனோநிலை, அந்த முகம் எப்படி இருந்ததோ அதே பரவாயில்லைங்க, இது போலெல்லாம் இருக்கிறது தான். இதில் என்ன போய் இருக்குது, நம்ம வேணுக்குன்னா பண்ணுறோம், இது தெரியலாம் நடக்கிறது தாங்க, பரவாயில்ல, அதனால் என்ன, நம்ம தொடருவோம். அந்த ஒரு மனப்பக்குவமும் அந்த ஒரு பேச்சும் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்மளுடைய விருந்தினர்கிட்டருந்து உண்மையாலுமே கற்றுக்கிட்டேங்க. அது நம்ம வெளி வார்த்தைகளில் சொல்லிடலாங்க, ஆனால் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை முகம் காட்டி கொடுத்துரும். அந்த முகத்தில் மாறுபாடே இல்லைங்கிறதா அங்கே இருக்கக்கூடிய பியூட்டி. அப்படின்னா மனசுக்குள்ளேயும் எந்த விதமான ஒரு கோபதாபங்கள்ங்கிறதே இல்லை. பரவாயில்ல, அதனால் என்ன, நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு லிங்க்கா இது ஒர்க் பண்ணலையா, பரவாயில்லைங்க, அடுத்து ஒன்று கொடுங்க, போய்க்கலாம், தட் இஸ் ஓகே. இப்போ இதனால் இப்போ ஏதாவது அவர் ஒரு பலன் கருதி நமக்கு இது பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு பலனுமே இல்லை. அதில் இன்றைக்கி உண்டான பாட்காஸ்ட்டில் அவர் எண்ணற்ற நல்ல செய்திகளை சொல்லியிருக்கார். யோகம் சம்பந்தமான செய்திகள், ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை எப்படி செய்தால் அவன் வாழ்வில் நல்லபடியாக முன்னேறலாம், உடல் நலத்தையும் மனோநலத்தையும் எப்படி நல்ல வகையாக பேணி பாதுகாத்துக்கலாம்ங்கிற மாதிரி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் யாருக்கு? சேவை மனப்பாங்கில் அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம்னு இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறவர்கிட்ட பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருது. இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செய்திகள் இன்றைக்கு உண்டான காணொலியில் இருக்குது. பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே தெரிவிங்க. வழக்கம் போல தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க, அப்படியே லைக் தட்டி விட்ருங்க. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தனபாணி சேனல் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், ஸோ இது 2 சேனலையும் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள். 3 சேனலுடைய வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது பொருளாதார வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் கூட நீங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து, பரவாயில்ல எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இவ்வளவு நேரம் பேஷண்டா இருந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் நடத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு புரியுது உங்களுடைய ஒரு டைம் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் நம்ம நேயர்களுக்காக உங்களுடைய அந்த ஒரு கல்வி புலமை மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இவ்வளோ தூரம் ஒரு ஹம்பிள் டவுன் டு எர்த் இருந்து இது பண்ணி தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். we are happy to have you in our podcastங்க. ரொம்ப சந்தோஷம். சார், வழக்கமா ஜென்ரலா நம்ம இது என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் போல. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு மக்களும் ஒரு வகையா இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ள சேருவோம். ஸோ அந்த ஒரு ஜேர்னியை கேட்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில உங்களுடைய ஜேர்னி பத்தி எப்படி சொன்னீங்கன்னா அதுல இருந்து அப்படியே நம்ம ஆக்சுவல் கண்டென்ட் குள்ள போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நிறைய மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸ் சிடிஸ்லாம் தேடி போய் படிப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ஏன்ஷியன் டெக்னாலஜி ஃபார் மாடர்ன் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிடி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த தாடி வச்சவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் இப்போ எனக்கு அவ்வளோ நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் இதில் சத்குருவோட ஃபோட்டோ இருந்தது. பட் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அந்த சிடி மட்டும் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கொஸ்டின் கேட்குற டைப். அந்த சிடியை போட்டு கேட்ட ஒரு மணி நேரத்தில் என்னால் எந்த பாயிண்ட்டுமே நோன்னு சொல்ல முடியல. அப்படி சொல்லிட்டே இருக்காங்க, ஆனால் நான் எல்லாமே எஸ் தான் சொல்ல முடியும், என்னவோ சொல்ல முடியல. யூஸ்வலாக யார் சொன்னால் நம்ம ஆர்கியூ பண்ணும். ஸோ அந்த டைமில் என்னால் எவ்வளோ ஆர்கியூ பண்ணாலும் எனக்கு அதுக்கான ஆன்சர்ஸே
ஆர்கியூ பண்ணுறது கொஷின்ஸே இல்லை, எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இஷா ஃபவுண்டேஷனில் இந்த ஃபர்ஸ்ட் இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அட்டன் பண்ணாங்க கோயம்புத்தூரில். அப்படி முடிச்ச உடனே டெசிஷன் எப்படியாவது யோகால தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து சொல்லி புரியாது, நமக்கு லைஃப் என்னன்னு புரியும். யோகானா வெறும் ஆசனம் கிடையாது, அந்த லைஃப் எப்படி பார்க்கறோன்றது அப்படின்றது முழுமையாக அங்கே வந்து தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து 2007 ஆரம்பத்தில் நான் பண்ணேன் அந்த கோர்ஸ் அங்கே ஈஷாவில். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் உள்ளுக்குள்ள போராட்டம், வரணும் அப்படின்னு. பட் ஃபினான்ஷியலி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. பட் 10 இயர்ஸும் அந்த உள்ள இருக்கிற அந்த வாண்ட் டு கம் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன் நான். ஒரு நாள் அதை பற்றி தான் திங்க் பண்ணுவேன். ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு 2018 ஒன் டே டுக் அ டெசிஷன், நான் இனிமேல் என்னால் வேலையை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் சப்மிட்டட் த பேப்பர். அந்த கம்பெனி நான் கொஞ்சம் அட்வைசராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இமீடியட்லி ஐ ஜாயின்ட் கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரம் KOM சென்னையில். இது 2 இயர்ஸ் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ். அது ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்தது. நிறைய வேரியட் சப்ஜெக்ட், ஏன்னா ஆசனான்ற ஒரு சின்ன பார்ட் தான் அங்கே போய் தான் தெரிஞ்சுட்டேன். அதை முடிச்ச உடனே BR ஸ்கூல் ஆஃப் யோகாவில் இருந்து சிவதர்ஷன் யோக வித்யாலயம்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து 2 சுவாமிஜிஸ் வந்து சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே யோகா தெரப்பி அங்கே பண்ணேன். பேரலாக MSc முடித்தேன், MSc யோகாவில். ஸோ இதெல்லாம் முடிச்ச உடனே ஒரு ஓப்பனிங் கிடச்சிது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஐ டேக்கன் டெசிஷன் லைக் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஐ டேக்கன் வெரி ரைட் டெசிஷன். முன்னாடி எடுத்துருக்கலாம், பட் டியூ டு ஃபினான்ஷியல் திங் எடுக்க முடியல. பட் லாஸ்ட் டேஸ் 2018 இப்போ வரைக்கும் 2 வேளை சாப்பிட்ற அளவுக்கு ஐ ஹாவ் மணி டு சர்வைவ். பட் ஐ எம் லிவிங் அ சோல்ஃபுல் லைஃப். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்சேஞ்ச் திஸ் லைஃப் டு எனிதிங் எல்ஸ். ஸோ காசு நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நமக்கு பிடிச்சதை ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணோம் அப்படின்னா அது யோகா மட்டும்தான். அதில் பண்ணோடனே ஒன்ஸ் ஆசனாஸ் பிராணாயாமம் கற்றுட்ட உடனே எந்த டைரக்ஷனில் போகிறது, எல்லாருமே யோகா டீச்சர் ஆகலாமா அப்படின்னா எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி. அந்த தெரப்பியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோகா முடிச்சோன்னு தெரப்பி வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த டெக்ஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. ஸோ யோகா சூத்ராஸ் வந்து நான் இங்கே KOMல அங்கே தான் இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அது ரொம்ப எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே என்னென்ன யோகா சூத்ராஸ் டீச் பண்ணோம்னா, இப்போ நான் 3-4 இயர்ஸாக யோகா சூத்ராஸ் டீச் பண்ணுறேன். தெரப்பி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்ஷனில். ஸோ திஸ் இஸ் அபவுட் அ ஜேர்னி சார். வேற ஒன்றும் இல்லை, பெருசாக வேற எதுவும் இல்லை. பட் இட் வாஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பனிங் ஸ்லோ. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இப்ப சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, யோகா ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு என்டையர் ஜேர்னில ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமாங்க சார்? பிகாஸ் இன்னைக்கு யோகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் இருக்கு. இப்ப மேலை நாட்டவர்கள் பார்க்கும் பொழுது யோகா இஸ் ஜஸ்ட் பெண்டிங் போசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு, அது ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரியே நின்னு போச்சு. இன்னும் நிறைய பேரு ஒரு 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 அது ஒரு கைண்ட் ஆஃப் அன் எக்ஸசைஸ், அது செய்யறதுனால உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல, அதுக்கு நீ வேற ஏதாவது யூ கேன் கோ ஃபார் அ ஜிம் ஆர் வாக் ஜாக், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் ஒன்று நானே கேட்டிருக்கேன், இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க சொன்னதோ பார்த்தோம்னா யோகாங்கிறது ஆசனம்ங்கிற ஒரு சிறு பகுதி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னு கொஞ்சம் எலாபரேட் பண்ணீங்கன்னா இதுக்குண்டான ஒரு ஓவர்வியூ மக்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக சார். இது யோகாவை 3 விதத்துல பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தெரிஞ்ச டெஃபினிஷன் ஆஃப் யோகா. இப்போ நிறைய பேர் யோகானா எனக்கு முதுகு வலி இருந்தது, நான் யோகா பண்ண சரியாயிடுச்சு அப்படின்வாங்க. இன்னொருத்தர் நான் ஹெல்த்துக்காக பண்ணுறேன் அப்படின்வாங்க. இது ஒரு நார்மல் டெஃபினிஷன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபார்ம் ஆஃப் யோகா தான் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ நம்ம ஆன்மீகம்னு சொன்னால் நம்மளோட ஒரு நம்ம பாரத தேசம் மாதிரி இங்கே வரை ஆன்மீகம் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. இந்த கிராஸ் ஃபார்ம் கிடைச்சது வந்தாங்க. அதனால அது ஒரு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஜ் பதஞ்சலி முனிவர் தான் சொல்லுவோம். அவர் தான் வந்து யோகாக்கு தந்தை அப்படின்னு. ஏன்னா ஒரு 2000 வருஷம் முன்னாடி எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி கொடுத்தாரு. யோகா சூத்திரங்கள்னு அதில் தான் சொல்லுது. 195 அல்லது 96 2 வருஷம் இருக்கு. அதில் 195 சூத்ராஸ்ல 3 சூத்திரங்கள் தான் வந்து ஆசனா பத்தி, 5 சூத்திரம் பிராணாயாம பத்தி. இப்ப மீதி எல்லாமே லைஃபை பத்தி, டோட்டலா மைண்டை பத்தி வர்றது. அவர் யோகா என்னன்னு சொல்றாருன்னா சித்த விருத்தி நிரோதக அப்படின்றாரு. அப்படின்னா யார் ஒருத்தர் என்னுடைய மனசுல என்னோட மைண்ட்ல என்ன நடக்குதோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நான் தான் யோகி. ஸோ யோகான்றது என் மனதில் என்ன நடக்குதோ அதை நான் கண்ட்ரோல் பண்றது தான் யோகா. கண்ட்ரோல்னா நான் குறைக்கலாம், ஸ்டாப் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். என் மனசை என் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யோகான்னு அவரோட டெஃபினேஷன். இதான் வந்து 2வது சூத்திரமே சொல்லுது யோகானா என்ன டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வெளி உலகத்துல யாரெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், என் கழுவு 500 பேர் வேலை பண்றாங்க, நான் சொல்றதை கேட்க போறோம். இல்லை வீட்டில் நான் சொல்றதை கேட்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றதை கேட்கலாம். என் மனசு நான் சொல்றதை கேட்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, முக்கால்வாசி பேருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நாளைக்கு காத்தால் நான் வாக்கிங் போனேன்,
நான் அலாரம் செட் பண்ணுறேன். காலையில் 5 மணிக்கு நான் வந்து வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு என்ன செட் பண்ணுறேன், நானும் செட் பண்ணுறேன். ரொம்ப சுய நினைவோட என் புத்தி நல்லா வேலை செய்யுது, வாக்கிங் போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் 4:45 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. இதே நான் தான் மறுநாள் காலையில் 5 மணிக்கு அலாரம் ஸ்னூஸ் பண்ணுறேன். நாளைக்கு போய்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம். இப்போ பர்சனாலிட்டி மாதிரி இருக்கு. அது யார் அலாரம் செட் பண்ணது யாரு, அந்த அலாரம் எடுக்கும்போது அதை ஆஃப் பண்ணுறது யார்? அப்போ இங்க வந்து மனசு புத்தி சொல்லுவோம் நம்ம யோகால. மனசு அப்படின்றது பிளஸாக தான் செட் பண்ணும். எங்கெங்கெல்லாம் அவன் உண்மையோ அதுக்கு பின்னாடி போறதா மனசு. அப்ப காலையில எனக்கு தூங்குறது தான் இனிமே. ஆனா இந்த மனசு அப்படின்றவர் வந்து நான் தூங்கணும்னு சொல்றாரு. புத்தி எது ரைட்டு தப்பா அதான் சொல்லும். அந்த புத்தி வந்து ரொம்ப கம்மி பவர்ல இருக்கும். காலையில நம்ம எம்பவர் பண்ணல, மனசு தான் பிடிச்சி இருக்கும். ஆனா யூஸ் பண்ணுங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு லேட் ஆகிருந்த உடனே புத்தி சொல்லும், நீங்க இன்னைக்கு எழுந்துக்கல. அப்போ இந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்கு. புத்தின்றது நல்லது கெட்டதுன்னு சொல்லும், மனசுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு இன்பம் தான் வேணும். ஒரு ஸ்வீட் வருது, ஸ்வீட் சாப்பிட்டுன்னு மனசு சொல்லும், புத்தி சொல்ல வேணாம், அவனுக்கு ஒத்துக்காது. ஸோ இது இந்த போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தை இந்த கண்ட்ரோலை நான் முழுமையாக கொண்டு வந்துட்டேன்னா இது யோகா அப்படின்ற அர்த்தம். இன்ஃபேக்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் லைஃப் எடுத்தாலும் சக்ஸஸ் அப்படின்னாலே நான் என் கண்ட்ரோல் இருந்தால் தான் அது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும். இல்லாட்டி அது வெற்றியே கிடையாது. எல்லாரும் என் கண்ட்ரோலில் இருக்காங்க, நான் என் கண்ட்ரோலில் இல்லை. பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ்லாம் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய நம்ம நியூஸ் பேப்பரையும் பார்க்கறோம். அவ்வளோ பேர் இருக்கு, அவ்வளோ காசு இருக்கு, எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க, அவ்வளோ பெரிய எம்பையர். ஆனால் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. ஸோ பதஞ்சலி சொல்றது யோகானா என்னுடைய மனதை நான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது. இதுதான் முக்கியம். மூணாவது யூனியன் சொல்லுவாங்க. நீங்க எங்க யோகா தெரிஞ்சுக்கிறதால சொல்லுவாங்க. யூனியன் அப்படின்னா எதை எப்படி செய்யறது அப்படின்னா, யூனியன்னா எதை இணைகிறது அப்படின்னா, இந்த உலகத்துல 2 ரியாலிட்டி. இது வந்து ஆக்சுவலா சத்குரு அடிக்கடி சொல்லுவாரு. ஒண்ணுன்னா இன்னொன்று அவர். இது 2 தான் ஒண்ணு. ஒன் இஸ் மீ, த நெக்ஸ்ட் இஸ் அவர். இந்த 2 தான் போராட்டமே. ஏன்னா இந்த உடம்புல நான் எங்க டச் பண்ணாலும் நான் உணர்றேன், இது நான். இந்த நாய்க்கு நான் டச் பண்ணா நான் இல்லை, உங்களுக்கு டச் பண்ணா நான் இல்லை. ஸோ நீங்க எல்லாருமே எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 2 தான் ரியாலிட்டி. யூனியன் என்னன்னா இது எல்லாமே நான் உணரும் போது இது யோகான்னு சொல்லலாம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அப்படின்னா, இன்னைக்கு வந்து மனசுல வெறுப்பு, கோபம் எல்லாம் வர்றது எதனாலன்னா இன்னொருத்தர வேற ஒருத்தர் பாக்குறவங்க. அவங்களே நம்மளா பார்க்கும்போது, எல்லாருமே நான் தான் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையும் ஒரு கம்பேஷனோட பார்ப்போம், ஒரு அரவணைக்கிற இதோட பார்ப்போம், ஒரு கருணையோட பார்ப்போம். என்னை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னோட சுண்டு வரல ஏதோ பிரச்சனை இருக்கு, என் கட்ட வரல பிரச்சனை இருக்குன்னு என் விரல் நான் விட்டுற மாட்டேன். இது என் விரல் நான் பார்த்துப்பேன். அது மாதிரி இந்த சொசைட்டி எல்லாருமே, இந்த உலகமே நான் பார்க்கும்போது அதுக்கான நம்ம கொடுக்குற எனர்ஜி போடுற எஃபோர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டா உலகத்துல எந்த பிரச்சனையும் வராது. இப்ப நிறைய வார் போயிட்டு இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் இப்ப அதுக்கு நீங்க ஒரு போறவங்கன்னா அவங்க நானும் ஒன்றுன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அந்த லாஜிக் தான் பண்ண முடியும். அது போறதுக்கு 2 பேர் பண்றாங்க, அங்க மாடல்ல அதை பத்தி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ்வலி அஹிம்சை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி அஹிம்சா வந்து நான் ஒரு கிரிமினல் வரணும் இல்லை வார் ஃப்ரண்ட்ல நான் அப்படி ஃபாலோ பண்றேன்னு கேட்பாங்க. நம்ம ஆன்மீகம் பேசும்போது அதெல்லாம் பியாண்ட் பேசுறோம். ஆனா எல்லாருமே ஒரே உலகம், ஒரே நாடு, அந்த மாதிரி ஒன்னா வாழும்போது எல்லாருமே நான் பார்க்கும்போது அதோட வளர்ச்சியை வேற. யோகான்னு அதுதான் சொல்லுவாங்க, யூனியன். இது 3 விதமா பார்ப்போம். யூனியன் நீங்க பாத்தீங்கன்னா அது ஆன்மீகத்துல வந்துடும். ஏன்னா ஒரு ஆன்மீகம் எந்த ஒரு குரு யார் எடுத்தாலுமே பெரிய பெரிய ஆன்மீக குருக்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் அவங்கள தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு திருட வேற அந்த மாதிரி கிடையாது. ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே பார்த்து எல்லாரையும் அரவணைச்சு எப்படி கொண்டு வரலான்னு பார்ப்பாங்க. ஆனா இது ஆன்மீகம். தெரிஞ்சது அந்த ஆசன வழி, அதுதான் நமக்கு தெரியும் வெளியில. இப்போ இந்த ஆசனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறு பகுதியா இருந்தாலும் கூட பதஞ்சலியர் அதை பத்தியும் பேசியிருக்கார் இல்லைங்களா? ஒரு 2 சூத்திரங்கள்னாலுமே அதுல பேசியிருக்கார். ஸோ இப்போ ஒரு பதஞ்சலியர் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதற்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய புத்தியும் என்னுடைய மனதையும் ஒன்றாக என்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது, அலைவாயக்கூடிய மனதை ஒன்றாக்கி நிறுத்துவது அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சூத்திரங்கள்ல தான் சொல்லியிருக்காருன்னா அப்ப அந்த 2க்குள்ளேயே ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை அடக்கி நிறுத்தி இருந்தா இது 2க்குள்ள போதும்னு இல்லை, என்னுடைய கண்ணோட்டத்துல இருந்து சொல்றேன். அப்படி அந்த விஷயத்துல கூட அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். 3 சூத்திரம் சார், 3 சொல்லியிருக்காரு. 3த்துல என்ன சொல்றாரு, ஆசனம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சூத்திரத்துல ஆசனம்னா என்ன, அந்த ஆசனத்தை எப்படி பண்ணணும் அடுத்த சூத்திரம், இந்த ஆசனம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் 3 ஆன்சர். ஆசனம்னா என்ன, அந்த ஆசனத்தை நான் எப்படி பண்ணணும், இந்த ஆசனத்தினால் என்ன பலன். அவர் என்னைக்குமே இந்த ஆசனம் பேர் கூட சொல்லவர். ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஒரு விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசனம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி யமம் நியமம் இருக்கு. அதாவது இந்த உலகத்துல நான் எப்படி நடந்துக்கணும்,
ம். அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, பிரம்மச்சரியா அப்படிங்கிறத நான் சொல்லுவோம். இந்த உலகத்துல நான் எப்படி பண்றது அஹிம்சை, நான் வந்து ஒரு நான் வயலன்ஸ், நான் வந்து ஒரு ஒரு வயலண்டா இருக்கக்கூடாது, எல்லாருக்கூடயும் ஒரு ஒரு சகோதரத்தோட இருக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி 5 வரும். அதே மாதிரி நீங்க மாசம் வரும். நான் எப்படி எனக்குள்ள வச்சுக்கணும், ஒண்ணு நான் உலகத்தோட எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் 2வது எனக்குள்ள நான் எப்படி இருக்கணும். இது 2 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆசனத்துக்கு போகலாம். இது ம். நான் இல்லைன்னு வச்சுக்கேன், என் மனசுல எப்ப பார்த்தாலும் நான் ஒரு கோவத்தை வச்சிருக்கேன். இந்த கோவத்தை வச்சு என்னோட நெகட்டிவ் வச்சு நான் வந்து ஆசனம் பண்ணேன் அப்படின்னா இது நல்லது, எனக்கு பயன் தராது. அதனால ம். பாத்தீங்கன்னா இந்த எமாஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ம். ஆசனங்கள் வருது. ஸோ ஆசனத்தை நீங்க எப்படி பண்ணணும்னா ஸ்திரமோட சுகமோட பண்ணுறாங்க. இப்போ வந்து ஓகே. ஜிம்னாஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. போகானா நீங்க தலைக்கே நிற்கணும், ஊஞ்சலை பிடிச்சி தொங்கணும். இந்த ஊஞ்சலை பிடிச்சி தொங்குறது, கயத்துக்கே தொங்குறதுலாம் எந்த டெக்ஸ்ட்லையும் கிடையாது. நம்ம கிடையாது. கல்ச்சரே கிடையாது. இது யாரோ ம். போட்டு வந்து இது எப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி யோகா சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி யோகாலாம் ம். கிடையாது. ஒரே யோகா தான் ஆரம்பத்துக்கும் இப்போ வரைக்கும். எவ்வளவு பெரிய ம். ஆன்மீக பெரியவர்களோ அந்த யோகா தான் டீச் பண்ணாங்க. இப்ப நிறைய பேர் ம். நம்ம கத்துக்கிறோங்கிறாங்க, புதுசா இன்வென்ட் பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் ம். கிடையாது. அதனால ம். ஸ்திரமான சுகமாகும். ஒரு ஒரு ஆசனம் நீங்க பண்றீங்கன்னா அதுல ஸ்டேபிளா இருக்கணும். உடம்பு அப்படியே ஷேக் ஆகக்கூடாது, சுகமா ம். இருக்கணும். இதுதான் ஆசனம். கஷ்டப்பட்டு ம். உடம்பு முறுக்கி பண்றது ஆசனம் கிடையாது. அதுதான் ம். செகண்ட் சொல்றாரு. எப்படி அதுல போக முடியும் ஸ்திரமா சுகமா இருக்கணும், நீங்க கண்டினியூஸா எஃபோர்ட் போடணும். ம். பர்சவரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுலயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பொறுமையா தான் வரும். ஒரு ம். ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா தான் மோல்டு பண்ணணும்ன்றது 2வது. 3வது என்ன சொல்லுவேன்னா, இது ஆசனம் பண்ணா எனக்கு என்னன்னா டியூவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து ம். ஒரு சஃபரிங், ஹாப்பினஸ், சஃபரிங் எல்லாமே எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல இருக்கும். இந்த யோகா ம். பண்ணும்போது இந்த உடம்பும் மனசும் அந்த பேண்ட்வித் ஜாஸ்தியாகும். இந்த உடலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வரும், மனசுக்கும் எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வரும். ஸோ இதுலதான் ஒரு ம். அந்த அவுட்லைன் கொடுக்குறது. ஏன் இதை சொல்றாருன்னா, இது வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல் டூல். ஆசனம், இந்த ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் இதை போறதுக்கு முன்னாடி ஒருவன் அவனோட மனநிலையும் மனதையும் இந்த வாழ்க்கையும் புரிஞ்சுக்கணும். அது புரியாம அதை போய் நீங்க உங்களுக்கு பவர் கிடைச்சதுன்னா, ஒரு எஞ்சின் இல்லாத பர்சன் கிட்ட ஒரு ஒரு துப்பாக்கி கிடைச்ச மாதிரி, பெரிய கிடைச்ச தூக்கு மாதிரி. வந்து ஒரு எஞ்சின் இல்லாத பையன்கிட்ட அவன்கிட்ட கிடைச்சிருக்கு. அதை ப்ராப்பரா ம். யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால முழு அந்த யோக சூத்திரங்கள் எல்லாமே லைஃபை பத்தி வரும். டிசிப்ளின், ம். ஒருத்தர் எப்படி இருக்கணும், இந்த சொசைட்டி எப்படி பார்த்துக்கணும், அது மாதிரி எல்லாமே வரும். போன ஜென்மம், இந்த ஜென்மம், நம்ம பண்ற ம். கர்மா, சம்ஸ்காரம், நிறைய வார்த்தைகள் இருக்கு. நீங்க ஏன் சஃபர் ஓகே. பண்றீங்க, இது ம். வந்து போன ஜென்மத்துல நான் இது முன்னாடி பண்ண கர்மங்கள்னால இது வினையா இருக்கலாம். அப்ப எல்லாமே ம். விதியா, என்னால மாற்ற ம். முடியாதா அப்படின்றதெல்லாம் வரும். அதுல கண்டிப்பா மாற்ற ஓகே. முடியும், நம்ம கையில தான் இருக்குன்றதும் நிறைய இடத்துல சொல்லுவார். இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்க ஒரு ஆசனம் பண்ணும்போது அது ஆன்மீகமா பண்ணுவீங்க. வெறும் ஓகே. இதுக்காக மட்டும் பண்ண மாட்டோம். அப்கோர்ஸ் மிகவும் முக்கியமா ம். அந்த ஆன்மீகத்தோட எண்ணத்தோட அது பண்ணும்போது மறுபடியும் சரியாக ஒரு ஆன்மீகத்திலையும் போக முடியும் நம்மளால. ஓகே. ஏன்னா நான் முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலாக ஒரு ஃபாரினர், ஒரு பிரெஞ்சுக்காரரு வந்து இந்த அவர் வந்து இந்த ஆசனங்கள், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதுன்னு அவர் அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது அவரு சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நான் முன்னாடி நம்மளுடைய கலாச்சாரத்துல சொன்ன அந்த ஒரு விஷயம், உன்னுடைய கவனம் எங்க இருக்கோ அது அது சார்ந்துதான் உன்னுடைய மூச்சு, அந்த அதுக்கேற்றாற் போல உன் மூச்சு வேலை செய்யும். ஒண்ணு, உன் கவனம் எங்க இருக்கோ அது உன் உடம்பு மேல இருக்கா, உன் உடம்பு அதிகமா அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில நூட்கள். அதாவது நான் படிச்ச ஒரு விஷயத்த ஒரு கம்பைல் பண்ணி சொல்ற மாதிரி. இப்ப அதே விஷயத்த இந்த வெள்ளைக்காரர் சொல்லியிருந்தார். அவர் சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா, நீங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு அப்படி பேசாம அமைதியா உட்கார்றீங்க. அப்போன்னு பார்த்து கால் பிக்கும், இல்ல கை பிக்கும், இல்ல தலை பிக்கும். ஆக்சுவலா பிக்குதோ பிக்கலையோ உனக்கு அப்படி தோணும். கவனம் அங்க போச்சு அப்படின்னு சொன்னா அது எச்ச உனக்கு பிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீ வந்து அதுக்கு கவனப்பட்டு இங்க சொரிஞ்சு முடிச்சேன்னா திருப்பி இங்க ஒண்ணு, திருப்பி இங்க முடிச்சேன்னா இங்க ஒண்ணு, இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உன் கவனத்தை அதுல வந்து விட்டுரு. உனக்கு எந்த அந்த அப்படி ஒரு சென்சேஷனே உனக்கு இல்ல அப்படின்னு முதல்ல நீ நம்பிட்டு பேசாம அமைதியா உட்காரு. ஒரு கட்டத்துல அந்த சென்சேஷன் மறந்து போயிடும். கொசு கடிச்சாலோ எறும்பு கடிச்சாலோ எதுவும் ஞாபகம் இருக்காது. அப்படியே அமைதி ஆயிருவேன். இந்த இடத்துல இருந்துதான் உன்னுடைய ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இது வந்து வெள்ளைக்காரர் சொன்ன அந்த ஒரு விஷயம். இப்ப இது கரெக்ட் தானுங்களா? இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் டெக்ஸ்டும் சொல்ல வருதுங்களா? இப்படிதான் ஒரு ஆசனத்தின் மூலமாக ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு வேண்டாம். நான் சேர்லயோ இல்ல கீழே உட்கார்றேன் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக. எல்லாரும் பிராக்டிக்கலா ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ், எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, இல்ல ஒரு சிலர் என்கிட்ட சொல்றது, நான் அப்படியே தூங்கி விழுந்துடுறேங்க இப்படி கீழே, எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி கழுத்து இப்படி மேல போயிருதுங்க கஷ்டமா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்ற ஆட்கள் உண்டு. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னங்க சார்? இது வந்து 100% உண்மை நீங்க சொல்றது. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாங்க. நான் வந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா உட்காந்து கண்ணு மூடி இந்த நீங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் வரும். நான் இந்த பிரச்சனைலாம் வரும்போது நான் என்ன பண்ணலாம்? கண்ண மூடி கஷ்டப்பட்டு உட்கார நான் ஃபோர்ஸ் பண்றேன்ல, ஃபோர்ஸ் பண்ண எதாவது நடக்குமா?
கண்டிப்பா என்னையே நான் நடக்காது. வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம்னா எதுவும் நடக்காது. இதுக்குதான் ஆசனங்கள் சொல்றோம். ஆசனம் என்ன சொல்ல, நம்ம 2 ரியாலிட்டி. நாம யாருன்னு பார்த்தோம்னா, இந்த உடம்பு என்கிட்ட இருக்கு. இது ஒரு வெஹிக்கிள். என்கிட்ட ஒரு கார், டூ வீலர், ஒரு வெஹிக்கிள் இருக்காம, இது வந்து எனக்கு ஒரு வண்டி வாகனம் இந்த உலகத்துல வாழறது. இது கூட என்னன்னா மனசு ஒன்று இருக்கு. ஆர் நம்ம வந்து மைண்டு சொல்லலாம். ஸோ மைண்டு பாடி ரெண்டு தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தியானத்தை பத்தி நம்ம பேசலாம். ஸோ இந்த உடலும் மனசும் ப்ராப்பரா வைக்கணும்னா தெரியுது ஃபர்ஸ்ட் ஆசிரத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த உடல் எனக்கு பாரமா இருக்கு, நான் உட்கார மாட்டேது, இங்க இருக்குது அங்க இருக்குது, என்னால மூவ் பண்ண முடியும், என்னால மூவ் பண்ணாம இருக்க முடியல, வலி சொல்லுது, கை கால் மரத்து போகுது. அப்ப இந்த உடலை நல்லா ஒரு நிலையில வைக்கிறது தான் ஆசனம் ரொம்ப முக்கியமா போச்சு. இதை நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்க இன்னைக்கு மெஷர் பண்ணலாம். உடம்புல என்னென்னலாம் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு மெஷர் பண்ணலாம். 30-40 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, உடல்ல வர வியாதிக்கும் மனசுக்கும் உங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுச்சு. ஏன்னா அப்போ எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. மைண்ட்ல என்ன நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்போ அதே டாக்டர்ஸ் நீங்க எது போனாலுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாதான் உங்க வியாதி சரியாகும். எல்லாமே சைக்கோசோமேட்டிக்ன்றாங்க. அப்படின்னா சைக்கோசோமானா பாடி, சைக்கோனா மைண்ட், சைக்கிக்னா மனதினால் வரக்கூடிய வியாதி இந்த உடம்புக்கு தான் ஜாஸ்தியே தவிர உடல்னால் வர்றது ரொம்ப கம்மி. ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவும் வருதுன்னா நம்ம உடம்புல வந்துடும். ஆனா நீங்க பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் சொன்னாலுமே எல்லா காரணம் மனசுல இருந்து வர்றது. அப்ப நீங்க எடுத்தோட மனசுல இருந்து வர்றது, மனசை டைரக்டா மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் கையை தூக்குனா நான் தூக்குறேன். நான் யார் சொல்ற கையை தூக்கணும்? என்னோட மனசு சொல்லுது கையை தூக்குன்னு சொல்லிட்டு என் உடம்பு ஃபாலோ பண்ணுது. எப்போ நான் சொல்றது என் உடம்புக்கு ஃபுல்லா கேட்க ஆரம்பிக்கிறதோ அப்ப என் உடம்பு என் மாஸ்டர், என்னோட மாஸ்டர்ல இருக்கேன்னு அர்த்தம். நான் இந்த உடம்பு நான் கண்ட்ரோல் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆசனா பண்ணும்போது தான் நடக்கும். இந்த ஆசனா பண்ணும்போது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் யோகா பண்ண வேணாம்னு சொல்லும். புது ப்ராக்டிஸ்ல மனசு ஒத்துக்காது. ஸோ உங்க உடலை உங்களால மூவ் பண்ணி ப்ராப்பரா பிரெத்தோட இன்டெகிரேட் பண்ணி பண்ணும்போது இந்த உடல் உங்க கண்ட்ரோல் வந்துடும். அப்போ உடல் வந்தாச்சு இருக்கு மனசு. அப்ப மனசால அப்படி மனசை கண்ட்ரோல் பண்றது பண்ண முடியாது. மனசோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரெத். பாத்தீங்கன்னா எப்பயாவது இன்டர்வியூ முன்னாடி இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய பிரசன்டேஷன் இருக்கு, முக்கியமான விஷயம் இருக்குன்னா ஆங்ஸைட்டி ஜாஸ்தி ஆயிடும். முக்கியமான விஷயம் மட்டும் அடிச்சுக்கும், ஹார்ட் அடிச்சுக்கும், மூச்சு வேகமா இருக்கும், ஏன்னா திங்கிங் ஃபாஸ்டா இருக்கும். எப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களோ ஷாலோ பிரீத்திங், மூச்சு பேலாக்கா தான் வரும், அண்ட் ஹார்ட் வேகமா பம்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி நேரத்துல மைண்ட் வேகமா இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம் முடிச்சவனே பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சவனே பெரிய மூச்சு விடுவாங்க. அப்பதான் பசிக்கும் ஆரம்பிக்கும், இந்த உடம்பு காம் ஆகும், ஹார்ட் பீட்டும் காம் ஆகும், மூச்சும் காம் ஆகும். ஆயிரம் மூச்சு அப்பதான் இழுத்து விடுவாங்க. அது மாதிரி வேகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பப்பெல்லாம் பிரெத்தும் டிஸ்டர்ப் ஆகுது. எப்பப்பெல்லாம் மைண்ட் காமா இருக்கும், பிரெத்தும் காமா இருக்கு. இந்த ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்ப அதுக்கு பிராணாயாமம் யூஸ் பண்றோம். இப்ப என்ன பண்றோம், மூச்சுனால என் மனசை நான் கண்ட்ரோல் பண்றேன். மனசால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா மூச்சை நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா என் மனசு தானா என் கண்ட்ரோல் வந்துடும். அப்ப நீங்க ஆசனம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு மாசம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிராணாயாம பயிற்சிகள் ஒருத்தர் அந்த பயிற்சி நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த ஆசனம் பிராணாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய விஷயம் மனசார்ந்து நம்மளோட கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டிட்டு அடுத்தது வந்து நீங்க ஆசனம், பிராணாயம், பிரத்யாகாரம் ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தாரணம், தியானம் வருது. இதெல்லாம் தாரணம், தியானம் தான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நான் மெடிடேட் பண்றேன் அப்படின்னு சொல்றது. தியானம் தான் ஆக்சுவல் மெடிடேஷன். தாரணம்ன்றது வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த தியானத்துக்கு போக முடியும். நம்ம எடுத்து உட்காந்து தியானத்துக்கு போக முடியும். உங்க உடம்பு கண்ட்ரோல் இல்லாதது நீங்க உட்காந்து கண்ண மூடி நான் தியானத்துல வந்து ஒரு தெய்வத்தையோ இல்லை என் குருவோ நினைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க முடியாது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு நம்ம மெஜாரிட்டி விட்டுறோம் இல்லைங்களா? அந்த எடுத்தோன்னே என்ன இன்னைக்கு நம்மளுக்கு வந்து டக்குன்னு போனோமா, நமக்கு எல்லாம் அப்படி உட்கார்ந்தோன்னா நமக்கு உடனே அடுத்து, ஏன்னா அந்த டெக்ஸ்ட்ல படிக்கும் பொழுது பெரிய பெரிய விஷயமா இருக்கும். டெக்ஸ்ட்ல ஆஹா இப்படி உட்கார்ந்தது நடக்குமா அப்படின்னு டப்புன்னு போய் உட்கார்றோம், ஏதாவது ஒன்று சேஞ்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சேஞ்ச் நடக்கல என்னன்னா இட் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னங்க நானும் பண்ணினேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பிகாஸ் இதை நான் கேட்டிருக்கேன். என்னங்க நானும் பண்ணிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு நாளுங்க பண்ணீங்க? ஒரு 10 நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சேஞ்ச் வரலீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. அவங்களுக்கு எப்படி ஒரு 30-40 வயசு இருக்கும். இவ்வளவு வருஷம் பண்ணீங்களான்னு கேட்டிருக்கேன். இல்லைங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு சேஞ்சும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ஸோ இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸாவது பண்ணிட்டு அந்த கீழே அமர்ந்து ஒரு தியானத்துக்கு உட்கார்றதாவது கடைசிக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஃபைனலா அட்லீஸ்ட் அதாவது பண்ண முடியுங்களா? பண்ணுனா சரியா வருங்களா? இது வந்து ப்ராப்பரா கத்துக்கணும் சார். ஒண்ணு ப்ராப்பரா கத்துக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு 20,000 ஒரு ஸ்டார்டிங் சேலரின்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 10,000 ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னா கூட 12 வருஷம் ஸ்கூல்ல படிக்கணும்,
அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் காலேஜ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணும். அப்போதான் நம்ம 15-20 வருஷம் எஃபோர்ட் போட்டாதான் கொஞ்சம் காசை சம்பாதிக்கிறதுக்கான தகுதி நமக்கு வருது. அப்படி இருக்கும்போது உடனே ஒரு ரிசல்ட் வரும்னா கண்டிப்பா வராது. அப்படி ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா உடனே போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் நம்மளே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் ஒருத்தர் 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 25 வயசு வச்சுக்கோங்க, காலேஜில் முடிச்சாச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 25 வருஷமா அவரோட மனசை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. திடீர்னு மாற்ற முடியுமா? உடனே அது இருக்கு ஹேபிட்ன்றது. நீங்க ஹேபிட்ன்றது உடல் மனசு ரெண்டுத்துக்குமே ஹேபிட் இருக்கு. இதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வாட்ச் கட்ட பழக்கம் உண்டா உங்களுக்கு? வாட்ச் கட்டுறீங்களா? எந்த கையில கட்டுவீங்க? ரைட் ஹேண்ட்ல. ஓகே, லெஃப்ட்ல கட்டுறீங்க. ஓகே, ரைட் ஹேண்ட்ல கட்டுறீங்க. சரி, நீங்க ரைட்ல கட்டுறீங்க. நாளைக்கு ஒரு நாள் லெஃப்ட்ல கட்டுங்க. கட்டிட்டு நாளைக்கு காலையில உங்களுக்கு தெரியும், நீங்க யூஸ்வலா ரைட்ல தான் கட்டுவீங்க. ஆனா நாளைக்கு ஒரு நாள் லெஃப்ட்ல கட்டுறீங்க. ஆனா நாளைக்கு ஃபுல்லா நீங்க ரைட்ல பார்க்க கூடாது, லெஃப்ட்ல மட்டும் தான் டைம் பார்க்கணும். முடியுமா? நான் வாட்ச் கட்டாம போன நாள் எல்லாமே வந்து டக்குன்னு இப்படி வாட்ச் இருக்குங்கிற ஞாபகத்துல கையெடுத்து பார்த்துட்டு ஐயோ வாட்ச் இல்ல அப்படின்னு நினைச்ச நாட்கள் நிறைய நாள் உண்டு. இதுதான் வந்து நம்ம வந்து சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹேபிட். எந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு 3-4 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அது உங்ககிட்ட ஹேபிட்டா மாறிடும். நம்ம யோகான்னு என்ன சொல்றோம், உங்க ஹேபிட்டை மாத்துறது. இப்ப நீங்க வந்து ஒரு ஆயுர்வேதா, சித்தா, இல்லை அலோபதி எங்கே போறீங்க, எனக்கு ஒரு வயிற்று வலி, தலைவலின்றீங்க, ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. நீங்க எதுவும் செய்யணும்னா அந்த மாத்திரை போய் உள்ள வேலை செய்யும், அந்த வியாதி சரியாயிடும். திருப்பி அந்த வியாதி வரதான் செய்யுங்க. உங்க லைஃப் ஸ்டைல் மாத்தல. நம்ம யோகாவில் என்ன சொல்றோம்னா கான்சியஸா இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும். நான் வந்து எப்பவுமே வந்து என்னோட என் கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்ற அந்த அவேர்னஸ் கொண்டு வரும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த நாள் படா டைம் ஆகுறது பர்மனன்ட் சொல்யூஷன். அது மீதி மீதி மெடிசன் வந்து நான் கம்மியா சொல்லலை, அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஆனா உங்களை மாத்தாது. இன்னைக்கு டாக்டர் சொல்றது நீங்க மாத்திரை கொடுத்துட்டு உங்களுக்கு சரி பண்ணிட்டேன், ஆனா உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க மாத்திக்கணும்ன்றாங்க. ஸோ யோகா நம்ம சொல்லும் லைஃப் ஸ்டைலை மாத்துற விஷயம், அது டெஃபினட் டைம் ஆகும். ஒரு ஹேபிட்டை, ஒரு காஃபி டீ விடுற டைம் ஆகுறாங்க. உயிர் விட்டாலும் விடுறோம், காஃபி டீ விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ சின்ன ப்ராக்டிஸ், ஒரு காஃபியை விடுறது வந்து ஈஸி கிடையாது. யோகாவில் வளர்ற என்ன ஆகும், ஒரு சிம்பிள் சயின்டிஃபிக்லி ப்ரூவ் என்ன அப்படின்னா, நீங்க யோகா பண்ணீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பாடியோட கெமிஸ்ட்ரியை மாற்றலாம். இப்போ நீங்க நைட்ரஸ் ஆக்சைடு சொல்லுவோம், அதை இன்ஹேல் பண்ணா சிரிப்பு வரும். அது எப்படி உங்களுக்கு இன்ஹேல் பண்ணா எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னா, நீங்க இன்ஹேல் பண்ணும்போது அந்த கெமிக்கல் உள்ள போயிட்டு வாட்டர் சேஞ்சஸ் கொடுக்குறது நேச்சுரலாக உங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ இன்னொரு நம்ம என்ன செய்யலாம், நான் ஒரு ரைட் கெமிஸ்ட்ரி நான் கிரியேட் பண்ணிட்டேன் என் பாடியிலன்னா அதுக்கான ரைட் அவுட்புட் கிடைக்கும். யோகாவில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மூமெண்ட்ஸ், ஆசனம், பிராணாயாமம் நிறைய ப்ராக்டிஸ் படியா என்னோட ஓன் கெமிஸ்ட்ரியை நானே நேச்சுரலா மாத்தும்போது அது ஹெல்த் கொடுக்கும், எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வாழலாம். அதுக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணா ஆகணும், வேற வழி இல்லை. சூப்பர். நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு உண்டான ஒரு காரணம் உண்டுங்க. நீங்க அது நான் என்ன நோக்கத்துல கேட்டனோ நீங்க அதை ப்ராப்பரா சொல்லிட்டீங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் டைம் டு கெட் த ரிசல்ட். நீ இதை செஞ்சாதான் உனக்கு இதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்படி இருக்கும் பொழுது இதுல இன்னொரு விஷயமும் கூட நம்மளோட இருக்கு. ஏன்னா நான் உங்களோட வெப்சைட்ல அந்த இது பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதுல ஒண்ணு எழுதியிருந்தீங்க, அந்த சாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவும் ஒரு அதாவது நம்மளுடைய வழக்கத்துல உண்டுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்னைக்கு மாடர்ன் டைம்ல வந்து இது ஒரு ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மந்திரங்களை வந்து உச்சாடனம் பண்ணுவது மூலமாக, அதுவும் மூல மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்து தியான முறைகள்ல வந்து அந்த உச்சாடனம் பண்றதெல்லாம் ஒரு வழக்கமா இன்னைக்கு அப்படி மாறிட்டே இருக்கு. இது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்க சார்? இத வந்து யோகத்தோட நம்மனால ஒன்றிணைச்சு கொண்டு போக முடியுமா? இத ஒரு ரேண்டமா யாராவது ஒருத்தர் எடுத்து இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இல்ல கண்டிப்பா ஒரு குருவனுடைய ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ மந்த்ரா யோகானே இருக்கு, அது ஒரு டைப் ஆஃப் யோகா தான். மந்த்ராஸ், ஸ்லோகாஸ் 2 இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். மந்திரங்கள் எல்லாரும் சொல்லக்கூடாது, சில மந்திரங்கள் சொல்லலாம். அது மோஸ்ட் ஆஃப் த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தி. நீங்க அதை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா தப்பாக நடக்கும், ரைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் ரைட்டாக நடக்கும். அதனால மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சான்ஸ்கிரிட் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, ஒரு குரு கிட்ட போயிட்டு வாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குரு மந்திரம்னு சொல்லுவாங்க. நீங்க தீட்சை, ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கும்போது ஒரு மந்திரம் சொல்லுவார். அந்த மந்திரம் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோட அந்த மாதிரி ரிலேட்டடாக வரும். அது யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும்.
ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் நீங்க எல்லாம் யார் வேணா பண்ணலாம். நீங்க வந்து ஒரு யூடியூப் பார்த்து கூட ஸ்லோகம் படிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப டிவோஷனோட பண்றது. மந்திரமும் டிவோஷனோட தான் பண்ணுவோம். ஆனா ஸ்லோகத்துல அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க கொஞ்சம் மாத்தி உச்சரிச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த ரிலேட்டட் சவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா there is nothing called matter. நம்மளாம் வந்து சின்ன வயசுல படிச்சிட்டோம் மேட்டர். எனிதிங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் கால் மேட்டர். எது வந்து ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணுதோ அதுதான் வந்து மேட்டர்னு சொல்லுவோம். இப்போ மேட்டர்லாம் கிடையாதுன்றாங்க. எல்லாமே வைப்ரேஷன்றாங்க. எல்லாமே வைப்ரேஷன். நீங்க வந்து ஒரு அட்டாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஒரு கேமரால பாத்தீங்கன்னா நீங்க நான்லாம் கிடையாது. நீங்கன்றது ஒரு செட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இங்க ஒரு செட் ஆஃப் ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ஆட்டம்ஸ் தான். அதனால மேட்டர்னு எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. நீங்க சொல்லுங்க எங்கெங்கெல்லாம் வைப்ரேஷன் இருக்கும் அந்த சவுண்ட் இருக்குமா? கண்டிப்பா. பை லாஜிக் எங்கெல்லாம் சவுண்ட் இருக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். உலகமே சவுண்டு தான், உலகமே வைப்ரேஷன் அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன், இந்த மந்திரம் ஸ்லோகம் மூலம் எனக்கு தேவையான ரைட்டான வைப்ரேஷனை கிரியேட் பண்றேன். ஏன்னா இந்த சவுண்ட் தான் முக்கியம். மந்திரம் ஸ்லோகா சொல்லும்போது நீங்க தெரிஞ்சு சொல்லலாம், தெரியாம சொல்லலாம். நீங்க தெரிஞ்சு பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உண்டு. நீங்க தெரியாம நீங்க பண்ணினாலும் அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் உண்டு. அதனால இப்போ இந்த சைமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சைமேட்டிக்ஸ் அப்படின்னா இந்த விசிபிள் சவுண்ட் என் உடலை எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு என் உடம்புல 70% வாட்டர் ஆகுது. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நெகட்டிவ் எண்ணத்தோட அந்த தண்ணியை பாருங்க. அந்த எண்ணத்தை பார்த்துட்டு இந்த வாயிலாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் வந்து கண்ணா பின்னா மாறுது. ஒரு 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 நல்ல உருவம் வேற மாதிரி ஒரு அகோர உருவம் மாறுது. அதே தண்ணி வச்சுட்டு நீங்க மெடிடேட் பண்ணுங்க, இல்லை ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க, அது பார்த்தா பியூட்டிஃபுல் ஷேப்பா மாறுது. இப்போ அதுக்கு எப்படி தெரியுது நல்லது கெட்டது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான விஷயம். ஒரு மனுஷனுக்கு நல்லதும் கெட்டதுன்னு தெரியும். ஆனா ஒரு தண்ணி உணர்வு அது நல்ல வைப்ரேஷனா கெட்ட வைப்ரேஷன் உங்க எண்ணங்களை பொறுத்து தண்ணி மாறுது. அதனால எப்பவுமே யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா கூட கோவம், அவங்க கோவப்பட வராங்களே எப்படியோ நீங்க ஒரு ஒரு அன்பான மனசோட ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கோவம் கம்மியாயிடுவாங்க. நீங்க என்ன நினைச்சு ஒரு ஃபுட்டை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுல ஒரு இம்பாக்ட் இருக்கும். இது ஒரு சட்டில் இம்பாக்ட். உடனே நேரம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா சயின்ஸே ப்ரூவ் பண்ணியிருக்கு சவுண்டுக்கும் உங்க மைண்டுக்கும் இது எல்லாமே வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது. நான் என்ன நினைக்கிறேன் என்னோட உடம்பு அஃபெக்ட் பண்ணுது. நான் என்ன கேட்கிறேன் என் உடம்பு அஃபெக்ட் பண்ணுது. நான் என்ன பேசுறேன் எல்லாமே என் உடம்பு எஃபெக்ட் பண்ணுது. அப்ப நீங்க மந்த்ரா ஸ்லோகாலாம் 100% வந்து உடம்பையும் மனசையும் அது இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு எல்லா வித ப்ரூஃப் இருக்கு நம்மகிட்ட. அப்படி இருக்கும் ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் யார்கிட்ட கேட்டு நம்ம பிடிச்ச ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம். மந்திரத்தை யார்கிட்ட கேட்கறது நல்லது. இன்னும் நம்ம பிராணாயம் பத்தி பேசணும். பிராணாயம் வந்து மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்றது. இப்ப யோசிச்சு பாருங்க, நார்மலா ஒருத்தர் வந்து எவ்வளவு தூரம் மூச்சு இழுத்து விடுறாங்கன்னா 15 வாட்டி மூச்சை இழுத்து விடுறாங்க. ஸோ 15 பிரெத் ஒரு நிமிஷத்துல 15 பிரெத் தான் நார்மல். ஒரு நிமிஷத்துல 15 வாட்டி இழுத்து விடுவாங்க. இது வந்து நீங்க ஆன்சைட்டி இருக்காக பாருங்க, ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது ஜாஸ்தி ஆகும், வேகமாக மூச்சு விடும். அது 17, 18, 20 வரும். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்போது ரொம்ப மெதுவாக ஆழ்மையா எழுந்து போகணும். ஸோ நீங்க ரிலாக்ஸ் ஆகாத உங்க நம்பர் ஆஃப் பிரெத் கம்மியாகும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து 15க்கு பதில் நான் 10 மூச்சு இழுத்து விட்டேன்னா நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இது நீங்க நார்மலா ஒரு 10% சொன்னீங்கன்னா எப்படி வருவது கஷ்டம் அப்படின்வாங்க. இப்போ ஒரு மந்திரம் சொல்லுங்க, நீங்க எனி மந்திரம் ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்லி பாருங்க. அதை சொல்லி ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க எத்தனை வாட்டி ஸ்லோகம் சொல்றீங்கன்னு. அதை நீங்க சொல்லி முடிச்சோன்னு பார்த்தா உங்களோட நம்பர் ஆஃப் பிரெத் வந்து 15க்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயண, இதெல்லாம் மந்திரம் தான். நம்ம இது நார்மலா யூஸ் பண்ற மந்திரம், இதெல்லாம் பெரிய மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்களா, நீங்க ஓம் நம சிவாய இல்லை ஓம் நம நாராயண நீங்க பொறுமையா சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 6 வாட்டி 7 வாட்டி சொல்லுவீங்க. ஒரு வாட்டி மந்திரம் சொல்லுங்க, ஒரு வாட்டி வெளிமூச்சு விடுறீங்க, எக்ஸைல் பண்றீங்க. 6 வாட்டி சொல்லுங்கன்னா 6 வாட்டி தான் எக்ஸைல் பண்றீங்க. அப்ப 6 வாட்டி தான் இன்ஹேல் பண்றீங்க. அப்ப 6 மூச்சுல ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களோட மூச்சு கம்மியாகுது. மூச்சு கம்மியாக மனசும் காம் ஆகும். ஸோ எல்லாமே கனெக்டட். அது அந்த காலத்துல எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. அதனால கண்டிப்பா இது நம்மளோட உடல் மனத நன்மைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இங்க யோக வாசிஷ்டம் அந்த நூல் படிச்சிருக்கேங்க சார். அப்போ அந்த யோக வாசிஷ்டம்ல படிக்கும் பொழுது வசிஷ்டர் ராமருக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னன்னா, அவரு மனமும் மூச்சும் வந்து ரெட்டப்பாம்பு போல பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடியது. ஒன்னா நீ மூச்சை பிடிச்சேன்னா மனசு அடங்கும், இல்ல மனசை பிடிச்சேன்னா மூச்சு அடங்கும். இதுல ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னதுன்னு எல்லாம் கிடையாது. அது அவரவர் தன்மையை பொறுத்து யாருக்கு எது விருப்பப்படுதோ அது பண்ணலாம். பட் ஈவன் தென் அவர் அப்படி சொல்லியும் ராமர் கேட்பாரு, இதுலயும் எது பெஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ வசிஷ்டர் சரி பரவாயில்ல சொல்றேன்னு சொல்லும் பொழுது மனம் அடங்க மூச்சு அடங்குவது எளிமை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு வந்து நிற்பார். அப்போ இது ஓகே, யோக வாசிஷ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஒரு ஒரு
மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு வாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கலைய வந்து இன்னைக்கு சொல்லித் தர்றது, குண்டலினி யோகம் அந்த மாரி நிறைய மூச்சு இது பண்றதுக்கு உண்டான பயிற்சிகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. இப்போ ஒரு உடம்ப வந்து நம்ம இன்னும் ப்ராப்பரா ஒரு செட்டில் பண்ணாம, இந்த மாரி மூச்ச வந்து நம்ம ஒரு ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது, நம்மளுடைய உடலுக்கோ, மனதுக்கோ ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்களா? உண்மையாலுமே இது எல்லாமே? கண்டிப்பா அது எடுத்துக்க கூடாது சார். பிராணாயாமம்ன்றது யோகா சூத்திரத்திலே சொல்லுது, ஆசனம் பண்ணாதான் பிராணாயாமம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க யோகா கிளாஸ் போனீங்கன்னா முதல் கிளாஸ்ல என்ன செய்யணும், ஆசனம் சொல்லி கொடுக்குறாங்க, உடனே பிராணாயாமம் சொல்லிடுவாங்க. ஆனா சில ம். கிளாஸ்ல அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதுல கிளியரா சொல்லுவோம், ஆசனம் பண்ணாம பிராணாயாமம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து 1 மாசம் 2 மாசம் ஆசனம் பண்ணாதான் பிராணாயாமத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது. ம். நீங்க ம். ஆசனம் பண்ணும்போது எப்போ வந்து மூச்சை இருக்கணும், எப்போ மூச்சை விடணும்னு வாங்க. யூஸ்வலா நம்ம யோகால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது அளவு கிடையாது, மியூசிக் போட்டு யோகா பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் பண்றாங்க யோகா ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா கவனம் முழுசா இங்கதான் இருக்கணும். பேச்சு பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க ஜிம் போறீங்க, பாட்டு கேட்கலாம், யார்கிட்டயும் பேசலாம், எதையும் நினைச்சுக்கலாம், ஓடலாம், எது வேணா பண்ணலாம். ஏன்னா இந்த உடல் மட்டும்தான் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்றீங்க. இங்க நீங்க யோகால வந்து உடல் மனசு ரெண்டும் உங்க கவனம் இங்க இருக்கணும். இந்த கவனம் இல்லாததான் பிரச்சனை. நீங்க மறுபடியும் மியூசிக் போட்டு பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், அங்க இருந்து அந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆசனம் பண்ணும்போது அந்த மூச்சு கவனத்தோட தான் மூச்சை இழுக்கணும், அந்த ஆசனத்தை பண்ணணும், மூச்சை விட்டுட்டு சில ஆசனங்கள் பண்ணணும், எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல என்னால மூச்சை கவனிக்க முடியலன்னா நான் எப்படி தனியா பிராணாயாமம் பண்ணுவேன்? அதனால பிராணாயாமம்ன்றது ஹையர் ஸ்டேட், ஒரு +2 மாதிரி. நீங்க 10th இது வந்து ஆசனமே 10th மாதிரி. நீங்க ஆசனம் நல்லா பண்ணாம பிராணாயாமம் போகக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவோம், 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லிட்டு. அந்த அஷ்டாங்க யோகத்துல முதல்ல யமாசனம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சோஷியல் எத்திக்ஸ், அப்புறம் பர்சனல் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆசனத்துக்கே வரும். இன்னைக்கு யாரும் அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்கறது இல்லை. இப்போ என் மனசுல வந்து எல்லா எண்ணங்களும் இருக்கும், அதை நான் வந்து அட்ரஸே பண்றது இல்லை. அதுக்கு ஆசனம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால வளர முடியாது. இந்த எமாசம் நியமாசம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது அட்வைஸ் மாதிரியே மாறிடும். நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கு தெரியுமே இது, நீங்க கோவப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. இதுக்குதான் நம்ம டெக்ஸ்ட், நம்ம வேதாஸ் உபனிஷத், நம்ம நிறைய டெக்ஸ்ட், இப்போ யோக சூத்திரம் எடுத்துங்க, அது மாதிரி இப்போ யோக வசிஷ்டம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையை பத்தி புரியறதுக்கு. இப்போ வாழ்க்கையை பத்தி புரியனா உங்களோட மெச்சூரிட்டி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்ன வயசுல சாக்லேட் கையில வச்சிருந்தீங்க, நான் சாக்லேட் பிடிச்சா நீங்க அழுவீங்க, நானும் அழுவேன். இன்னைக்கு யாரோ சாக்லேட் போடுவோம், நம்ம அழுவோமா? மாட்டோம். ம். ஏன் அழ மாட்டோம்? அன்னைக்கு சாக்லேட் தான் என் உலகம், இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய உலகத்தை பார்த்துட்டேன். சாக்லேட் பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. ம். இந்த ஆன்மீக அறிவு வர வர மெச்சூரிட்டி ஆயிட்டு வர இந்த சோ கால்டு பிக் திங்ஸ், இப்போ இதெல்லாம் நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கும், இதெல்லாம் ரொம்ப சின்னதா எனக்கு தெரியும். அப்ப நான் மேல பார்க்க ஆரம்பிப்பேன். அதுக்குதான் வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே. இப்போ ராமாயண மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் திருப்பி ராமாயண மகாபாரதம் பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா கதைக்காக கிடையாது, அந்த கதையில வர கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு ராமர் இப்படி வாழ்ந்திருக்காரு, கிருஷ்ணர் இப்படி வாழ்ந்திருக்காரு, இவங்களுக்கு எல்லாமே அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்ப எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது என் லைஃப், அப்ப நானும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப்ல நம்ம கத்துக்கிறது. இதெல்லாம் கத்துக்கும் போது அந்த எமாஸ் நியமாஸ் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஆசனங்கள் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த முதல் 2 ஸ்டெப்புமே நம்ம டெக்ஸ்ட், ஸ்கிரிப்சர்ஸ், வாழ்க்கையை படிச்சாதான் வரும். இல்ல பெரியவர்கள் பேசுற சத்சங் சொல்லுவோம், ஒரு பேசுறது, நல்ல விஷயங்கள் காதுல கேட்கறது, இதெல்லாமே இந்த 2 ஸ்டெப் கொடுக்கும். இதுக்கப்புறம் தான் ஆசனமே பண்ண ஆரம்பிக்கணும். வேற மாதிரி ஆசனத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, பரவாயில்ல, ஆரம்பிச்சாலும் பிராணாயாமத்தை ஆசனத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். எக்ஸ்பர்டைஸ் வந்தவன தான் பிராணாயாமம் ஆரம்பிக்கும். ம். நான் இன்னொரு நீங்க அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, நான் அதை கேட்கணும்ட்டு இருந்தேன். சத்சங்கம், அதாவது பெரியவர்களுடைய துணைகோடல், ஒரு அறிவில் சிறந்தவர்கள், முதிர்ந்தவர்கள், அவர்களோடு அளவலாவி இருத்தல் அப்படின்னு சொல்றதே வந்து வசிஷ்டர் வந்து ராமருக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒரு 5 கட்டளைகள்ல அது ஒரு முக்கியமான ஒரு கட்டளையா சொல்றாரு. பெரியவர்களோட நீ இருக்கணும், பேசணும், பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது போல இருக்கக்கூடிய சத்சங்கங்களுக்கு செல்லுவது, ஒரு ஒரு குருவை நாடி சென்று அவர்களிடம் வந்து அளவலாவி இருப்பது, அதாவது என்னுடைய சந்தேகங்களை கேட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை வாங்கிக் கொள்வது, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வுல சராசரியாக கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய ஒரு நியதியில இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு கால சூழல் எதை சொன்னாலும் இன்னைக்கு அது ஒரு மாடர்ன் விஷயம். இன்னைக்கு காலத்துல அது கஷ்டம். இப்படி ஒரு ஒரு டயலாக் இன்னைக்கு வர்றது மாதிரி மாறிடுச்சு. ஆனால் இது போல இருக்கக்கூடிய இந்த ஒரு சத்சங்கங்கள் ஒரு மனித வாழ்விற்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மேலோக்கி காட்டுனீங்கன்னா உதவியா இருக்கும். முதல்ல இந்த காலகட்டத்துல கஷ்டம்ன்றது ரொம்ப தப்பு, இந்த காலத்துல ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம குரு இல்ல சத்சங்கம், அந்த பெரியவர்கள்னா வயது முதிர்ந்தவங்க கிடையாது, வாழ்க்கையை உணர்ந்தவங்க. யாரெல்லாம் வாழ்க்கையை உணர்ந்தவங்க பேசுறாங்களோ அந்த பேச்சை கேட்டா நல்லதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
நாளையிலேருந்து நம்ம ஒரு சொசைட்டி ஒரு 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 கிராமத்தை உருவாக்குவோம். அங்கே ஒரு 100 பேர் 100 ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயமாவே போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா வச்சுக்கோங்க, இல்லை எனி என்டர்டைன்மெண்ட் போடுங்க. டெய்லி அந்த சினிமா பற்றியே தான் அங்கே பேச்சு நடக்கும். அது எல்லா இடத்துல சினிமா ஓடும், அந்த சம்மந்தமாக இருக்குன்னு வச்சுங்க. அங்கே வளர்ந்த குழந்தை எது நடக்கும், அதுக்கு நிறைய சினிமா பற்றி தான் தெரியும். கரெக்டுங்களா? இப்போ அதே இடத்துல சினிமாக்கு பதில் நீங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அந்த மாதிரி இடமா வச்சுங்க. அந்த குழந்தை பயிருக்கு கிரகிக்கவும் மோர் இந்த ஆன்மீகத்தான் இருக்கும். நம்மளை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் எதை பார்க்கறேன், எதை கேட்கறேன், எதை திங்க் பண்றேனோ அதுதான் நானா மாறும் கொஞ்சம் நாலேஜ். இப்போ சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா படிக்கிறவங்க கூட நீ பழகுன்னு சொல்லுவோம். ஏன் அது? அப்பதான் அவங்க படிப்பு வரும். கெட்ட சகவாசம் வச்சுக்காத சொல்லுவோம். ஏன்? அந்த கெட்ட நண்பர்கள் தான் வந்து கெட்டதா இருக்கு காரணமா இருப்பாங்க. சின்ன விஷயம் தான் ஆரம்பிக்கும், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் சின்ன ஒரு கேஷுவலா ஆரம்பிக்கிறது லைஃபே அது பின்னாடி போயிடும். ஸோ இந்த நான் என்ன டிசைட் பண்ணேன், இந்த 5 விண்டோ தான் எனக்கு இருக்கு. 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அண்ட் ஸ்கின். இந்த 5மே எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணுமோ நல்லதை நான் பண்ணேன்னா நான் நல்லபடியா மாற போறேன். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ சத்சங்கம் நம்ம சொல்றது அதுதான். எப்போ வந்து ஒரு ஒரு படம் வந்து எனக்கு பார்க்குறேன், அது ரொம்ப பிடிச்சி போச்சு, என் மனசு அஃபெக்ட் பண்ணுதுன்னா, அந்த என்னோட ஃபேவரட் ஹீரோ இருக்காருன்னா வீட்டுக்கு வந்து நான் ஹீரோ மாதிரி நான் நினைப்பேன். எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அவர் எப்படி சண்டை போட்டாரோ அந்த மாதிரி சின்ன பசங்க போடுவாங்க. அந்த இம்பாக்ட் இருக்கு. இதே இம்பாக்ட் சத்சங்கத்தில் வரும். நீங்க அந்த மாதிரி உணர்ந்தவர்கள் பேசும்போது நம்ம பார்ப்போம், இவ்வளோ நாள் நான் இதுதான் ரைட்டுன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு தப்புன்னு கரெக்டாக சொல்றாரு, என்னால் மறுக்க முடியுது. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் உள்ள வரும். சத்சங்கம்னா உண்மையிலேயே நம்ம உள்ள தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும். அதனால நிறைய குரூப் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நம்மளே சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம நினைச்சுப்போம் நம்ம தான் இன்டெலெக்சுவலி ஸ்ட்ராங், அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வாழ்க்கையில பேசுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த ஓப்பன் மைண்டோட உட்கார்ந்தோம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அவர் சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு அப்படின்றது புரிய வரும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை கொடுக்கும். நம்ம வந்து நார்மலாக அடல்ட்டும் போது நம்ம சின்ன விஷயங்கள்ல கவலைப்பட மாட்டோம், பெருசு தான் அப்படின்னும் போது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா இருக்கிறதுலே இன்னும் உயரமா மாறிடும். இன்னும் உயரமா மேலே போனா இந்த வாழ்க்கையில இருக்க இன்பம் துன்பம்லாம் ரொம்ப சின்னதா தெரியும். நம்ம ஆம்பிஷன் ரொம்ப பெருசாயிடுச்சு, நானும் ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப ஒரு முதிர்ந்த மனநிலைக்கு வந்துட்டேன். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்னை வந்து ஒன்றுமே பண்ண. சின்ன விஷயம் நான் சொல்றது வந்து மணி, ப்ளஷர் ஆர் ஹெல்த், இது எல்லாமே இருந்தாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாம நான் பார்த்துப்பேன். ஆனால் சத்சங்கம் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு சத்சங்க வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டெய்லி சத்சங்கம் கேட்டுட்டே இருப்பேன். அதை கேட்கும்போது எனக்கு அப்போ தெரியாது. இப்போ யோக சூத்திரங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சத்சங்கம் கேட்டதான் நான் கனெக்ட் பண்ணி பேசுவேன். சொல்றாங்க அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வரும், ஓவர் நைட்ல வராது. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், பிடிச்ச பெரியவங்க, ரமண மகரிஷியார்கிட்ட முன்னாடி வாழ்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறதோ இல்லை அந்த கூட்டத்தின் நடுவில் நம்ம உட்காருறது. ஒரு 10 பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, நல்லதை பேசுறாங்கன்னா அங்கே நம்மளை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட வளர்ச்சிக்கு அது உபயோகமாகும், எஸ்பெஷலி ஆன்மீக வளர்ச்சி. இப்போ அடுத்த ஒரு இது சார்ந்தே ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். இப்போ நிறைய இன்னும் இதுவும் ஒரு 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 இன்னைக்கு இருக்க அந்த ஒரு அஜெண்டாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆன்மீகம்னு சொல்றீங்க இல்லையா, இதனால உனக்கு வந்து என்ன என்ன பயனாக போகுது, இதனால உனக்கு என்ன புண்ணியம்? ஏதாவது வேலைக்கு போனாலோ இல்ல அது சார்ந்த ஒரு விஷயத்த ஏதாவது ஒண்ணு படிச்சாலோ அதற்கு ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கு? காசு பணம் சம்பாதிக்க முடியுமா, இல்லை ஏதாவது வாழ்க்கை நல்லபடியா வாழ முடியுமா? இது சார்ந்து போறதை விட்டு போட்டு என்ன இப்ப ஆன்மீகம் என்ன சாமியாரா போறியா? நெக்ஸ்ட் இது ரொம்ப கேஷுவலான ஒரு இது. என்ன ஏதாவது காவி உடுத்திக்க போறியா, இல்ல வெள்ளை உடுத்திக்க போறியா, தாடி மீசை வச்சுட்டு போகிற சாமியாரா போறியா நீ? இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில ஒரு ஆழமா பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆக்சுவல் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது போலதானுங்களா? இல்ல நான் சராசரியா 9 to 5 ஜாப் பார்த்தாலும் சரி, இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, ஃபேமிலியோடு இருந்தாலும் சரி, இதை கெடுக்கிறது இல்ல ஆன்மீகம், இதை மேம்படுத்துறது தான் ஆன்மீகம், இதுதான் உண்மையான ஆன்மீகங்கள். இதுல ரெண்டுல எது ஆக்சுவலா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய? இது வந்து அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த மணி பேஸ்டாக பேசுறாங்க. இதனால உனக்கு என்ன லாபம்ன்றது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு காலத்தில் ஒரு 300 வருஷம் முன்னாடி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 300-400 வருஷம் முன்னாடி இந்தியா தான் ஒன் ஆஃப் அது மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப பணக்கார நாடு. இப்போ இந்த பிரிட்டிஷ் வந்த அப்புறம் பொறுமையாக நம்ம இருந்த இந்த கட்டமைப்பெல்லாம் வந்து டிஸ்மாண்டில் பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சு, இந்த 1947 அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு ஆயிடுச்சு. அது அன்அவாய்டபிள் அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம பண்ணுற வேலைகள் எல்லாமே அந்த காசை நோக்கி இருந்தது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியாவது சர்வைவல் கஷ்டம், இன்னைக்கு சர்வைவல் கஷ்டம் கிடையாது. அதனால் அந்த வார்த்தைகள் அதுலேருந்து வருது. ஆனால் அந்த ஜென்ரேஷன் இருந்தவங்க நீங்க எது பண்ணாலும் அதனால காசு வந்ததுன்னா உபயோகம், காசு வரலன்னா உபயோகம் இல்லை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ ஆன்மீகம்னா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நோயிங் அபவுட் தி ஸ்பிரிட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உடல் இருக்கு, மனசு இருக்கு. இந்த உடலையும் மனசு இயக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு சோல்னு சொல்லுவோம், நம்ம ஒரு ஊர்னு சொல்லுவோம். அந்த ஊர் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் பேசிட்டே இருக்கேன்,
திடீர்னு நான் வந்து இப்போ இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட உடல் இருக்கும், என்னோட மனசு பிரெயின் இங்க இருக்கும். ஆனா அந்த உள்ள இருக்கிற ஊர் இருக்காது. அப்ப என்ன சொல்லுவோம்? அது டெட் பாடின்னு சொல்லுவோம். அப்ப நான் யார் அப்படின்னு சொன்னா இந்த உடல் கிடையாது, மனசு கிடையாது, பியாண்ட் ரெண்டுத்தையும் உள்ள இருக்கிறது. அதுக்கு ஒரு பயங்கர இன்டெலிஜென்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு நல்லா டேஸ்டா வாயில வாங்கிட்டு மூங்கிடுறீங்க. அதுக்கு நீங்க தான் வேலை பண்ணல, நானே வேலை பண்ணல. இந்த மூணு அப்புறம் யார் அது வேலையை பண்றது? இது இங்கதான் போனோம், இந்த பாட்டு இப்படிதான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் உள்ள உட்காந்து பண்றாங்க. நான் தூங்கினாலும் அவங்க வேலை பண்ணுவாங்க, முடிச்சுட்டு இருந்தாலும் வேலை பண்ணுவாங்க. நான் எதையுமே இயக்கல உள்ள. இந்த ஒரு வாட்டி இளையராஜா வந்து ஒரு எஃப்எம் அவர் சொல்லியிருந்தாரு, நான் சாப்பிட்டதை நானே ஜீரணம் பண்ணேன்னு இந்த உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது. அப்ப ஏன் ஜீவனம் பண்ணது? சிம்பிளா சொல்லி நான் மாடல் சொல்லிட்டு அது எப்படி நடக்குது உள்ளன்னா, நம்மள மீண்டும் அதிபுத்திசாலித்தனம் உள்ள ஒண்ணு இருக்கு. நம்ம எங்க இருந்து ஒரு புத்திசாலித்தனம் கிடைக்குது. அப்ப அது என்ன அப்படின்னு உணர்றதா நம்ம ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றது. இப்ப நம்ம கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தம்னா கோல்ஸ் ஆஃப் லைஃப். அதுல 4 விஷயம் சொல்லுவாங்க: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம் அப்படின்னா ரைட்டியஸ்னஸ், அதாவது எனக்கு எது நன்மை, இந்த உலகத்துக்கு எது நன்மை, இது ரெண்டுத்த எது சூட் ஆகும் அதை மட்டும்தான் நான் பண்ணணும். இதுதான் தர்மம். இன்னொரு கேட்டால் நான் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துக்கு, சொசைட்டிக்கு எது நன்மை, எனக்கும் எது நன்மை. அர்த்தம் அப்படின்னா நீட்ஸ். நீங்க சம்பாதிக்கலாம், நீங்க வேலைக்கு போகலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம், உங்க தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணலாம். அதாவது தப்பே சொல்லல, ஆன்மீகம் கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. அடுத்த காமம். காமம்னா ஆசைகள். உங்க ஆசைகளை கண்டிப்பா பூர்த்தி பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உங்க தேவைகள், ஆசைகள், அர்த்தா அண்ட் காமா, இது ரெண்டுமே தர்மத்தின் பால் இருக்கும். தர்மத்தை பேஸ் பண்ணி எந்த வேலை பண்ணாலும் நீங்க காசு சம்பாதிக்கலாம், உலகத்தை என்ஜாய் பண்ணலாம், தப்பே கிடையாது. எங்கேயுமே வந்து நீ சாமியார் அப்போ, நீ சன்னியாசி அப்போன்னு சொல்லலை. சில பேருக்கு இந்த வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது, அவங்க போறாங்க. அது அவங்களோட இஷ்டம், இண்டிவிஜுவல் சாய்ஸ். இப்போ எனக்கு வந்து நான் மெடிசன் படிப்பேன், இல்லை நான் இன்ஜினியர் ஆகும், இல்லை நான் அதாவது ஆர்ட் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு நான் படிப்பேன். அதுக்கு எப்படி ஒரு சாய்ஸ் இருக்கோ, சில பேருக்கு ஒரு நாட்டம் இருக்காது, அவங்க போவாங்க. ஆனா நம்ம எல்லாம் கிரகஸ்தர்கள் அப்படின்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது தாராளமா அந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும். குடும்ப வாழ்க்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறவரை போய் நீங்க சன்னியாசம் கொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கு. சன்னியாசம் இருக்குன்றவரை போய் நீங்க கல்யாணம் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்காது. இது இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஸோ நம்ம கிரகஸ்தரா இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று நீங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த தர்மத்தின் பாடு இருந்து அர்த்தம் காமத்தை ஃபில் பண்ணீங்கன்னா கடைசியா நீங்க மோட்சத்தை தான் போவீங்க. ஸோ நம்ம ஆன்மீகம் சொல்றதா அந்த மோட்சத்தின் பாதையில எப்படி நேரா போறது? அதுக்காக ஃபேமிலி வேணுமா? தேவையே வேண்டாம். என் வேலை ஒர்க் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஒரு லிமிட்ல மேல அந்த ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அதை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்காக நான் ஃபேமிலியை மறக்க மாட்டேன், அவசியம் கிடையாது. எனக்கு ஃபேமிலி ஒரு சின்ன விஷயமா படும், அது முக்கியமா படும். இது வந்து தப்பான விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு அமெரிக்கா போறதோ இல்லை வந்து யூரோப் போறதோ எல்லாம் பெருமையா பேசுறாங்க. ஆனா அதே குழந்தைங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆசை வந்து போய் நான் ஒரு வாரம் தங்குறேன், ஒரு மாசம் தங்குறேன், அது எப்படி நீங்க போய் பண்ணலாம் கேள்வி வருது. இது எந்த விதத்துல நியாயம்? அங்க என் பையன் பொண்ணு அங்க இருந்தா தப்பு கிடையாது, பணத்துக்காக போனா. ஆனா அதே ஆன்மீக தேர்தல் போனா தப்புன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு வெளிநாட்டு மென்டாலிட்டி, நம்மளோட மைண்ட் செட் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம எல்லா இடத்துலயும் அந்த ஆன்மீக இன்னைக்கு நடுவில் கொஞ்சம் நாளா கம்மியாக இருக்கு. பட் இப்போ நிறைய இப்போ பாஸ்ட் ஒரு ஃபியூ டிகேட்ஸ் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. யோகாத்தின் மூலம் ஆன்மீகம் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் படிக்கும் பொழுது, இந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கே வந்து நிறைய படிநிலைகள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. லெவல்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மனம்ங்கிறது ஒண்ணுதான். இந்த ஒன்றை பிடிக்கிறது இத்தனை பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுல எதுவும் இன்னும் நிறைய லெவல்ஸ் வேற இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து நம்மளுடைய புரிதலுக்காக இப்படி சொல்லப்பட்டதுங்களா, இல்ல நிஜமாலுமே அப்படி ஒரு ஒரு பயணம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா நிஜமாலுமே? இல்லை, ஒரு 5 லெவல் மைண்டு சொல்லுவோம். இதுல சித்த பூமி சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் நீங்க எது சொன்னாலும் காலை வாங்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்கள மாற்றவே முடியாது. அவங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப அந்த மாதிரி ஒரு கீழ்நிலை மைண்டுன்னு ஒன்று இருக்கு. நான் கீழ்னு சொல்லுவேன்னா ஒரு லெவல் 5ன்னு வச்சுங்க. லெவல் ஹைட்டுன்னு வச்சுங்க, 5 கீழே இருக்கிறது. அப்ப 5வது மைண்ட் இருக்கா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 4வதுல சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய குணம் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா ரகசிய குணம்னா ஆக்ஷன் தான் அவங்களுக்கு. அவங்க ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு சொல்லுவாங்க. நீங்க எது சொன்னாலும் அவங்க ஓடிட்டு உடம்பு எனர்ஜி வரைக்கும் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இதை தாண்டி வரதுதான் பாத்தீங்கன்னா இந்த சாத்விக மனசுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் காது கொடுத்து கேட்பாங்க, யாருமே உட்கார்ந்து கேட்கறதுன்றது. இந்த உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்கிறவங்க யோகால அவங்க யோகா சொல்லி கொடுத்தா அவங்க கத்துப்பாங்க எல்லாமே. சில பேர் யோகா போய் வர மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்களோட வந்து கீழ் மேலன்னு சொல்ல வரல, அவங்களோட நேச்சர் அந்த மாதிரி. அவங்களோட தேவைகள், ஆசைகள் பூர்த்தியான மட்டும்தான் இங்க வருவாங்க. அதனால தப்புன்னு சொல்ல வரல, அது அவங்களோட பாதை. அந்த பீப்புள் நீங்க யோகா சொல்ல முடியாது. அடுத்த பீப்புள் வந்து ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பாங்க, அவங்களுக்கு ஓரளவு சொல்லலாம். அதுக்கு மேல சாத்விக மனசு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல என்னால ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை பண்ண முடியும்.
இப்போ எந்த ஒரு வேலை பண்ணாலும் என்னால் ஒரு முகத்தோட அந்த வேலையை முழுமையாக பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாம் மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறோம், அது ரொம்ப ஈஸி. சிங்கிள் டாஸ்க் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் ஒரே வேலை மட்டும் பண்ண சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு வேலை இல்லாமல். ஆக்சுவலாக அதுதான் நிறைய இப்போ பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஆட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த காரணமே மல்டி டாஸ்கிங் கிடையாது. அவங்க ஒரு எண்ணத்தை, ஒரு செயல் எடுத்தாங்கன்னா முழு கவனத்தோட இது பண்ணுவாங்க. கடைசி நிலை ஒன்று இருக்கு, அது வந்து பார்த்தா பெரிய தியான நிலை மாதிரி. அதனால இந்த மாதிரி ஒரு 5 நிலவா பண்ணலாம். இது 5 பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். ஓகே, நான் இங்க இருக்கேன்னா நான் அடுத்தது போகணும், நான் அடுத்தது போகணும். எப்படி ஸ்கூல் முடிச்சா நீங்க ஹையர் செகண்டரி போகணும், அதுக்கப்புறம் முடிச்சா காலேஜ் போகணும், அப்புறம் மேபி அடுத்த வேலைக்கு போகணும். நான் பார்த்துக்கணும். நம்ம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை, ஆனா நான் எங்க இருக்கேன்னு நான் பார்த்துட்டேன்னா எனக்கு வழி தெரியாது நான் போகணும் அப்படின்றதுதான். இது டீக்ரேட் பண்றதுக்காக சொன்ன விஷயம் கிடையாது. இப்படிதான் மக்கள் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த 5 நிலையில நீங்க இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு டெக்ஸ்ட்ல அந்த நிலைகள் மாறலாம். பட் எப்ப நம்ம இந்த நிலைன்னு தெரியுதோ அதை அடுத்த நிலையில நம்ம ப்ராக்ரஸ் பண்ணி போகணும், பாசிட்டிவா பார்க்கறதுக்கு தான் அது. ஓகே. ஸோ அதாவது இப்போ நான் எங்க இருக்கேன், நான் அடுத்தது எங்க போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவர்கள் காட்டி கொடுத்த ஒரு வழி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா அதை வச்சு பயப்பட வேண்டாம். அதனால நம்ம அதெல்லாம் அதை லெவல் பார்க்காம என் மனசு புத்தி ரெண்டு இருக்கு. என் வாழ்க்கை புத்தி படி நடந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், என் வாழ்க்கை மனசு படி நடந்தா ரொம்ப ரொம்ப கண்டிஷன் மோசமாயிடும். மனசுன்றது குழந்தை மாதிரி. நமக்கு குழந்தை மனசு இருக்கும், பெரியவங்க மனசு இருக்கும். இந்த பெரியவங்க மனசு, பேரண்ட் மனசு ரைட் தப்பு கரெக்டா சொல்லும். குழந்தை மனசு அதெல்லாம் கேட்காது, நான் இதை பண்ணியே ஆகணும். நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்றது குழந்தைய வச்சு என்ஜாய் பண்ணலாம், ஆனா பண்ற ஆக்ஷன் இந்த பெரியவங்க மனசு இருக்கும். லைக் ஸ்வீட் எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் நான் சாப்பிடலாம் வேணாம் மனசு சொல்லுது, புத்தி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு சாப்பிடாதானே சாப்பிடக்கூடாது. ஆனா நான் 3 மாசமா சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிடலாம், புத்தி சொன்னாலும் சொல்லும் பரவாயில்ல இன்னைக்கு சாப்பிடு அப்படின்னு. அப்ப சாப்பிடுன்னு சொன்னா அதை என்ஜாய் பண்ணா மனசை வச்சு என்ஜாய் பண்ணுது. ஆனா டெசிஷன் மேக்கிங் வந்து எப்பவுமே புத்திக்கிட்டு தான் இருக்கணும். புத்தியா மனசுனா டெசிஷன் பண்ணும்போது புத்தி யூஸ் பண்ணலாம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மனசை யூஸ் பண்ணலாம். நம்ம ரிலேட்டா இருக்கு, டெசிஷன் தான் மனசு வரும்போது. அதனால தான் வந்து மனசு அலைப்பாயுதுன்னு சொல்றோம். புத்தி வேலை செய்யறது வச்சிருப்போம். இது 2 பார்த்தாலே போதும், 3 லெவல்ஸ் ஆகுமே தானா நடந்துடும். ஸோ இப்போ இப்படி, ஏன்னா இன்னைக்கு 2 இருக்கு, இந்தியன் பிலாசபி அண்ட் தி என்டையர் வேர்ல்டுனுடைய ஒரு பிலாசபிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. ஏன்னா அது வெளி வருதோ வரலையோ இந்தியர்களுக்கு தெரியும் நம்ம பிற நாட்டவர்களை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு சிவிலைசேஷன், ரொம்ப முன்னேறிய ஒரு நிலையில இருந்தோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு இது பெருசா பேசப்படல, ஆனா மேலை நாட்டவர்களுடைய கண்டுபிடிப்புகள் பெருசா பேசப்பட்டு இருக்கு. அந்த ஒரே காரணத்தினால இந்தியன் பிலாசபி அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபின்னு சொல்லக்கூடிய அந்த 2 கோட்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் பேசும் பொழுது எல்லாமே மனம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 விஷயத்துக்குள்ளதான் நம்மளுடைய என்டையர் ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இது 2 விஷயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம வரோம். அப்போ இந்த மனம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியன் பிலாசபி எப்படி சொல்லியிருக்காங்க, வெஸ்டர்ன் பிலாசபி இன்னைக்கு சொல்றதை காட்டிலும் இந்தியன் பிலாசபி அதை எப்படி சொல்லியிருக்காங்க, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய டெக்ஸ்டர்ஸ், நம்மளுடைய அந்த ஒரு கலாச்சாரத்தின் மீது நமக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு அண்ட் வாழ்க்கையின் மீது ஒரு நல்ல ஒரு புரிதல், ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒன்று வரும் இல்லைங்களா? நான் அதனால கேட்கறேன். இப்போ வெஸ்டர்ன் பிலாசபில பாத்தீங்கன்னா அவங்க மைண்டுன்னு சொல்லுவாங்க நேரா. நம்ம மைண்டுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ யோகாவில் எடுத்தீங்கனாலும் யோகா பிலாசபி, யோக சூத்திரால நீங்க வந்து சித்தம்னு சொல்லுவோம். சித்தம்னா மைண்டு கிடையாது, சித்தம்னா அதுல புத்தி, அகங்காரம், மனசு 3 வரதுதான் சித்தம்ன்றது. சித்தம்ன்றது ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, மனசு இருக்குன்றது. மனசு நான் சொன்னதுதான். மனசுனா நம்ம எப்ப பார்த்தா அழைப்பாயக்கூடியது. இந்த 5 ஞான இந்திரியங்கள் சொல்லுவோம். இந்த 5 சென்சஸும் வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மனசு கிட்ட கொடுக்கும். அந்த மனசு வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணிட்டு கை கால்கள் சில அவயங்கள் வழியா அதை வந்து செயல்படுத்தும். இது செயல்படுறது அதோட வேலை தான். ஆனா புத்திங்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணும். புத்தின்னு சொல்லி இதை செய்யாதுன்னு சொல்லணும். அகங்காரன்றது ஐடென்டிட்டி. இப்போ நான் வந்து இந்தியன், இன்னொருத்தர் வந்து அமெரிக்கன் அப்படின்னா அது அவரோட ஐடென்டிட்டி, இது உன்னோட ஐடென்டிட்டி. நான் எப்படி பேசுறேன், எப்படி நடந்துக்கிறேன், நான் ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் பண்றேன். அதுதான் அந்த அகங்காரன்றது. நமக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, அண்ட் மனசும் இருக்கு. அகங்காரம் கண்டிப்பா இருக்கு, ஐடென்டிட்டி இல்லாத ஆளே கிடையாது. ஸோ இந்த 3 தான் சித்தம் சொல்றோம். இந்த 3 தன் கையில எடுக்கிறது அப்படிதான் நம்ம யோகான்றதை சொல்றோம். சரி, அப்ராட்ல இப்போ நீங்க ஃபாரின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது மைண்டுருவாங்க. மைண்டெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பெருசா இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில் கிடையாது. இன்ஃபேக்ட் சில குருமார்கள்லாம் சொல்றாங்க 16 வகையான மைண்ட் இருக்குன்னு சொல்றாங்க உள்ள சப்டிவிஷன். பட் இந்த 3 மேஜர் இதில் நம்ம சொல்றது புத்தி, அகங்காரம், மனசுன்றது யோகால வர நேரத்தான் வரது ரெஃபரன்ஸ் இதில். ஸோ நாம சொல்றது பெருசா இருக்கும், நம்ம ஆழம் வர மாதிரி சொல்றோம். ஆழம் ஒத்துக்கலாம், அதெல்லாம் கிடையாதுன்னு சின்ன கீரை பாக்குறாங்க. நம்ம ஆலமரத்தோட ஒரு சின்ன வேரை பாக்குறாங்க, அப்புறம் அது ஒன்று ஒத்துக்கிறாங்க, அப்புறம் அதோட ட்ரங்கை காமிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, அப்புறம் கிளைகளை பாக்குறாங்க, இப்போ ஆலமரத்தை ஒத்துக்கிறாங்க, முன்னாடி ஒத்துக்கல. ஸோ முன்னாடி நமக்கு ஆவிகாலன்னு சொல்லிட்டு இருக்கிறது, நீ என்ன நினைக்கிறியோ அதாவே மாறுவேன். உன்னோட எண்ணங்கள் வந்து உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும்,
உன்னோட ஆர்கியத்தை கட்டுப்படுத்தும், எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மாடர்ன் சைக்காலஜி இப்ப வந்தவனா சொல்றாங்க உன்னோட தாட்ஸ் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 100 வருஷமாக எடுத்து பாருங்க, ஒரு சிலர் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சயின்ஸ் நம்பவே இல்லை. அதெல்லாம் கிடையாது. பாடியில வர டிசீஸ் வேற, மைண்ட்ல வருது வேற. என்கிட்ட நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 100 பேரை கொண்டு வந்து என்ன எப்படி வேணா மாத்தலாம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் மாற்ற முடியாது. நம்ம ஆரம்பத்திலே சொல்றது நம்ம கர்மம் சம்ஸ்காரம்ன்றது ஒருத்தர் தனி. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு 100 குழந்தைக்கு பிறகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. 100 குழந்தைய 100 விதமா இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பார்த்தா கூட, இல்லை 1 வருஷம் கழிச்சு. அந்த 1 வருஷத்துல அது என்ன கத்துக்குது? ஒன்றும் கத்துக்கல. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், இது பூர்வ ஜென்ம கர்மம் சொல்லுவோம். ஒன்னொன்னு வரும்போது ஒரு சின்ன ப்ரோக்ராமோட வருது. அது வரைக்கும் எது சாப்பிடக்கூடாது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்துட்டே இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த சித்தன்றது குழந்தைக்கும் இருக்கு, 100 குழந்தைக்கு 100 விதமா இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம போன ஜென்மம் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ சயின்ஸ் ஒத்துக்காம இருக்கலாம், போன ஜென்மம் கிடையாது அப்படின்றது. பின்னாடி ஒத்துட்டு தான் ஆகும். இதே ரீசன் கிடையாது. 4 குழந்தைங்க இல்ல 2 குழந்தை ட்வின்ஸ் ஒரே வீட்டுக்கு பிறக்கிறாங்க, ஆனா ரொம்ப ஆப்போசிட்டா இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? நான் வளர்ந்தவன்னு கேட்கல, வளரும்போது சொல்றேன். ஒரு 3, 4, 5 வயசுலயே கிளியர் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஒரு குழந்தை ரொம்ப சாத்விகமா இருக்கும், இன்னொரு குழந்தை பயங்கர ஆக்டிவா வர மாதிரி வேலை பண்ணும். ஒன்று சொன்ன உட்காரும், நல்ல விஷயங்கள் கேட்கும், இன்னொரு கேட்கவே கேட்காது. இப்போ அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலு, ஒரே வீடு, ஒரே அம்மா அப்பா, ஒரே சூழ்நிலைகள், ஆனா 2 பேரும் எப்படி வந்தாங்க? இதுக்கு ஆன்சர் வந்து மாடர்ன் சயின்ஸ்ல கொடுக்க முடியாது. அதனால நம்ம இந்தியன் பிலாசபின்றது ஹோலிஸ்டிக்கா எப்படின்றது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்துல வந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் பார்த்து எழுதுனது. நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம காணாமல் போச்சு. இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் வச்சு நம்ம அட்லீஸ்ட் நம்ம படிக்க முடியுது. இதுல எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க யோக சூத்திரம் படித்தீங்கன்னா ஃபுல்லா மைண்ட் தான். அப்போ அவ்வளவு மைண்ட் பத்தின விஷயம் 2000 வருஷம் முன்னாடி எழுதிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களாம் அதை பத்தி திங்க் பண்ணல. மாடர்ன் சயின்ஸ்ல அந்த மைண்ட் அப்படின்னு திங்கே பண்ணாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத நேரத்துல நம்ம பெரிய டிக்ஷனரி மாதிரியே பெரிய பொக்கிஷன் மாதிரியே வேலைகளை பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லோவா வெஸ்டர்ன் பிலாசபி இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் இந்தியன் பிலாசபி. இங்க எல்லாமே இப்போ அத்வைத்தம் எடுத்தீங்கன்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. ராமகிருஷ்ண மரமா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அத்வைத்தம் பேசுறது டாப் சயின்டிஸ்ட். நார்மல் இந்தியன் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, டாப் சயின்டிஸ்ட் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. எங்களோட ஃபைனல் ரிசர்ச் நாங்கள் என்ன பண்றோமோ அதுவும் நீங்க சொல்ற இந்த அத்வைத்த வேதாந்தமும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய நீங்க பேட்டிகள்லாம் பார்க்கலாம். இதை நீங்க சத்குரு கூட சரி இல்லை ராமகிருஷ்ண மரத்தில் இருக்க நிறைய ஆன்மீக அவர்கள் அவங்களோட இந்த சயின்டிஸ்ட்லாம் உரையாடல் வச்சிருக்காங்க. அந்த பேட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க ஒத்துக்கிறாங்க. நீங்க சொல்றது எங்க நாங்க என்ன பண்றோமோ அதுதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு உலகமே நம்ம இந்தியன் பிலாசபி பின்னாடி வரதான் போகுது. ஏன்னா உண்மை இது நம்ம வந்து நான் கண்டுபிடிச்ச நீ கண்டுபிடிச்சது கிடையாது. அவங்க நம்மளோட விஷயங்கள் அவ்வளவு தியானத்துல உட்காந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க உணர்வு பூர்வமா அந்த ஒரு சயின்டிபிக் பேஸோட. கிட்டத்தட்ட எல்லா உலகம் வந்து ஆகணும். ஒத்துக்கிறா அவங்கதான் யூஸ் பண்ண போறாங்க, ஒத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா பண்ணலாம். சார், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலி இது முன்னாடியே கேட்டிருந்திருக்கணும், நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது அப்படியே பேசி ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம மனித பிறப்பினுடைய ஆக்சுவல் பர்பஸ், தி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த். ஏன்னா இன்னைக்கு ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டே இன்னைக்கு நிறைய பேச்சு அப்படிங்கறது மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு விடை தெரியாத ஒரு விஷயமாகவே இன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆக்சுவல் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த்? இதை பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கலாச்சாரம் இது எல்லாமே என்ன சொல்லியிருக்குங்க சார், ஹியூமன் பர்த்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ நம்ம ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யாரோ ஒருத்தர் இப்போ நீங்கள் கூட உங்கள் கேஸ் எடுத்துக்கங்க. இப்போ இல்லை 2-3 பேர் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன படிக்கணும் சின்ன வயசுல யார்கிட்ட கேளுங்க. நான் டாக்டர் இல்லை இன்ஜினியர் இல்லை லாயர் எதுவும் சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ப்ரொஃபஷன் எடுக்கணும்? சரி அப்பா அம்மா சொன்னாங்க. சரி நீங்கள் புதுசாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரொஃபஷன் எதுக்கு நீங்கள் இதில் வந்திருக்கீங்க? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஒரு காரணத்திற்காக பண்றேன். இன்னொன்னு எனக்கு இது வருமானத்தை ஈட்டுவதற்கு எனக்கு இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாவும் இருக்கு. சரி, வருமானம் ஈட்டுறதுக்கு 1000 வழி இருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னாதான் முதல் காரணம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. உண்மை. இப்ப யாராவது போய் கார் வாங்குறாங்க, ஏன் கார் வாங்குறாங்க? கார் வாங்கினா எனக்கு சந்தோஷம். நான் ஒர்க் பண்றேன், நான் ப்ரமோஷன் வேணும்னு கேட்கறேன். எதுக்கு ப்ரமோஷன் தான் எனக்கு சந்தோஷம். நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு பிடிச்ச ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணா சந்தோஷம். எல்லா ஆக்டிவிட்டி எல்லாரும் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோல் தான், டெஸ்டினேஷன் ஒன்றுதான். அந்த எய்ம் என்ன சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை டைரக்டா தேடாம நம்ம என்ன செய்யறோம், இது வழியா தேடி சந்தோஷத்தை போயிடும். சரி, இது வழியா தேடி யாராவது சந்தோஷமா இருந்தாலும் நம்ம காமிக்க முடியும். இப்ப சில பேர் மாட்டாங்க, எவ்வளவு நிறைய சம்பாதிக்க மாட்டாங்க. எவ்வளவு சரி 10 கோடி வச்சுங்க, 10 கோடி சம்பாதிக்கணும். 10 கோடி சம்பாதிக்க வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம கிடையாது. 100 கோடி அப்படின்னு கிடையாது. ரீசெண்டா ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம ரஜினிகாந்த் சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் 10% தான் நான் சந்தோஷமா இருக்கேன்.
ஒரு யோகா இதில் ஒரு இன்ஸ்டியூட்ல நான் கட்டிங் கூட வச்சிருக்கேன். அதில் 10% சந்தோஷமா இருக்கேன்னு இருக்காரு. அவர் ரஜினிகாந்த் சார் அளவுக்கு இன்னைக்கு யாராவது ஒரு ஒரு புகழோடையும் ஒரு ஒரு அவ்வளோ வந்து பணத்தோடையும் அவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யாரும் இருக்க முடியாது. ஒருத்தர் தான் அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கார். அவரே நான் 10% சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா நாம எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு பாருங்க. இன்னும் அப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எங்க போறாரு? தியானத்தை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி தான் போறாரு. ஸோ நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அல்டிமேட் சந்தோஷம் தான் எல்லாருக்குமே வேணும். அந்த சந்தோஷத்தை தேடியே நம்ம போயிட்டு இருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் லாஜிக்கலா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஸ்கிரிப்சர்ஸ் விட்டுடலாம், ஆன்மீகத்தை விட்டுடலாம், எதை வேணா விட்டுடலாம். எனக்கு முழு சந்தோஷம் பர்மனண்டா கிடைக்கணும். இதுதான் எல்லாரும் ஆசையும். அதுக்கு தான் வேற வேறமா நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம வந்து நம்ம புருஷார்த்தம்னு சொன்னோம், தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த மோட்சம் அப்படின்றது என்னன்னா அதுதான் அல்டிமேட் சந்தோஷம். ஒரு கிராஸ் வேர்ட்ல பார்க்கணும்னா இது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன், இந்த செல்ஃப் நான் யாருன்றதை நான் உணர்றதுக்கு நான் யாருன்றதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, இந்த உயிர்ன்றது என்ன நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஒரு அல்டிமேட் சந்தோஷம். நீங்க ரமண மகர்ஷி ஆகட்டும் எதானாலும் அவர் தான் சொல்லுவார். கேட்கறது யாரு, பண்றது யாரு, நீ யோசி, நீ யாருன்றத யோசி, அந்த நான் யார் யோசிங்க. இதுதான் வந்து எல்லாருமே சொல்றது. முக்தி, மோட்சம், கைவல்யம், செல்ஃப் ரியலைசேஷன், இது எல்லாமே ஒரே வார்த்தைகள் தான், ஒரே மீனிங் தான், வேற வேற வார்த்தைகளை சொல்லுது. அதனால இதுதான் அல்டிமேட் எல்லாருமே கோல் பர்பஸ்னா. நீங்க யோசிச்சு ஒரு பர்பஸ் அப்படி கிடையவே கிடையாது. இப்ப யாராவது என்னோட பர்பஸ் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் அது பர்பஸ் அதுதான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு, விராட் கோலி இருக்காங்க, அவங்க நீங்க ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் ஆகிருப்பாங்களா? முடியாது. இல்ல ஒரு ஐஏஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஒரு மேட்ச் பண்ண மாறின மாதிரி பண்ண முடியாது. அவங்க அவங்களோட ஸ்வதர்மம்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல ஸ்வதர்மா அப்படின்னா எனக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை என் வாழ்க்கையில் நான் ஃபுல்லா கேட்டேன்னா எனக்கு 24/24/7 எனக்கு ஹாலிடேஸ் தான். எனக்கு ரொம்ப தேவையில்லை. ஏன் எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். யாருக்கு வீக்கெண்ட் வேணும், சனி ஞாயிறு வேணும், யாருக்கு வெக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் பிடிக்காத விஷயத்த 5 நாள் பண்றேன். அதனால 2 நாள் எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிட்டயோ ஆக்டர் கிட்டயோ ஒரு ரொம்ப பேஷனேட் பண்றவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிரேக் வேணுமான்னு கேளுங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்க பண்ணலான்னு ஏன் அவங்க பிடிச்சி பண்றாங்க. ஆனா நம்ம கலாச்சாரத்துல ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்படின்னா என்ன, முதல்ல நமக்கு தெரியணும் எது எனக்கு பிடிக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எது எனக்கு இயற்கையா வருதோ. இப்ப நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜன் இருந்தாரு, அப்படி மேத்தமெட்டிக்ஸ் ஓடிச்சு இருக்கிறது. அவரால் கொஸ்டின் ஆன்சர் தான், நடுவில் ஸ்டெப்லாம் கிடையாது. கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் போட்டுறாரு. அதெல்லாம் வந்து எப்படின்னா அறுத்துக்கு எனக்கு வந்தது, என்னோட தெய்வம் வந்து ஓடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணோம். இன்னொன்று அவர் வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் போட அவரே வந்து ரொம்ப அவர் ஆன்சைட்டி தாங்க முடியாது. அப்படின்னா அவருக்கு அதுவும் ஒரு அவனி இந்த வாழ்க்கையை கொண்டு போறதில்ல. ஸோ அந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். அது மாதிரி ஒவ்வொருத்தர் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நான் இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு இது எனக்கு ஆத்மார்த்தமா இருக்கா, எனக்கு பிடிக்குதா? நிறைய பேர் பிடிக்காது, 99% பிடிக்காம தான் வேலை பண்றாங்க. பிடிக்கல, வேற ஜாப் போற மாத்துறாங்க, அங்கேயும் அதே தான். அப்ப என்ன உணரணும்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, அது ஈஸி கிடையாது கண்டுபிடிக்கிறது. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, இயற்கை எனக்கு எங்க ஆர்வம் இருக்கு, இதுல நான் என் மைண்ட் செலுத்தினா இனிஷியலா கொஞ்சம் காசு கம்மியா வரும். அதுக்கப்புறம் அது நீங்க 24/7 வேலை பண்ண போறீங்க, முழு மனதோட பண்ண போறீங்க, கண்டிப்பா மேல வந்து காசும் பின்னாடி வரும். இப்ப ரிவர்ஸ் ஆகுது. நீங்க வந்து காசு தான் முதல்ல வருது. சத்குரு அடிக்கடி சொல்லுவாரு, டைட்டில்லாம் ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க எந்த சீட்டுக்காக கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் வாங்க. அதான் சொல்லுவாங்க. அது வந்து எம்பிபிஎஸ்ல இன்ஜினியரிங் மாற்ற முடியும், ஆப்போசிட்டா இருக்க வேண்டுமே. இப்பதான் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல அதிகம் சம்பாதிக்கலாம், இல்ல அடுத்து என்ன பாரு, அடுத்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு, அது முக்கியம் இல்லை. இப்படி பணத்திற்காக நம்ம அந்த கோர்ஸையோ வாழ்க்கையை தேவைப்படுத்தா கொஞ்ச நாட்கள முழு ஸ்ட்ரெஸ் தான் வருது. அப்போ உடல் ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் போடுது, பிடிச்ச மாதிரி ஆகுது. இப்ப நம்ம ஒரு அதுக்கப்புறம் ஒரு 30-20 வருஷம் கழிச்சு தேடணும், அதுக்குள்ள உடம்புல வியாதினா வந்துடுது. அதனால கண்டிப்பா இந்த ஸ்வதர்மான்றது நம்ம வந்து நம்ம என்ன வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தோ அதை பிடிக்கணும். பர்பஸ் ஆஃப் லைஃப் டு ஃபைண்ட் வாட் ஸ்ட்ரென்த் ஐ ஹேவ். நான் வந்து ஒரு இந்த ஸ்ட்ரென்த்தோட இருக்கேன், இதான் என்னோட நேச்சர்னா அதுதான் நம்ம லைஃப் இன்வெஸ்ட் பண்ணும். அப்ப எனக்கும் ஒரு சந்தோஷம், இன்னொருத்தருக்கு சந்தோஷம். பாடகர் ஒருத்தர் எஸ்பிபி இருந்தாரு, அவர் பாட்டு கேட்டா நம்மளே ஓடிடுவோம். அவர் அப்படி உள்ள இதாலும் பார்ப்பாரு. எந்த ஒரு பாடகராக இருந்தாலும் சரி, யார் டான்ஸ் ஆடுறவங்க, பரதநாட்டியம், நிறைய கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாமே அந்த மாதிரி அவங்க அதை கான்சியஸா சூஸ் பண்றாங்க, எனக்கு இது பிடிச்சதுன்றது. நம்ம படிக்கிறது ரொம்ப ஃபியூ அந்த மாதிரி பண்றோம், எல்லாரும் அதை பார்த்து பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு 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 நல்ல சொசைட்டியை உருவாக்கும். அதனால இது வந்து அந்த சுதர்மான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சந்தோஷம் கொடுக்குது, எல்லாரும் சந்தோஷம் தான். அதுதான் முக்கியமான ஒரு முழுமையான சந்தோஷம், திரும்பி வர முடியாத சந்தோஷம், திரும்பி வர தேவையில்லாத சந்தோஷம், அந்த அளவு முழு சந்தோஷத்தை காமிக்கிறோம் அப்படின்றது. இன்னொரு ஒரு விஷயம் நான் இது பார்க்கும்பொழுது தெரிஞ்சது, உங்க வெப்சைட்ல போட்டிருந்தீங்க சாங்கிய பிலாசபி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தீங்க.
ஈவன் தோ அது வந்து ஒரு புதுசா இல்லாத ஒரு விஷயம்னாலுமே நிறைய பேர்த்துக்கு அது ஒரு பரவலாக தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தின ஒரு ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு பிரீஃபா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறது? சாங்கியா பிலாசபி பார்த்தீங்கன்னா இப்போ சாங்கியா யோகா ரெண்டு இருக்கு. ரெண்டு டூன் பிரதர்ஸ் மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு பெண்மீட் பண்ணிடுவாங்க. ஷட் தர்ஷனம் சொல்லுவாங்க. 6 தர்ஷனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 பிலாசபி முக்கியமான பிலாசபி எடுத்திருக்காங்க. அதுல இந்த சாங்கியா யோகா வந்து ஒரு ஒரு சைட்ல வந்துடும். ஆனா ரெண்டு ஏன் அப்படின்னா, சாங்கியா நம்ம கிட்ட இருக்க சாங்கியா டெக்ஸ்ட் படி அதுல கடவுளை பத்தி பேச மாட்டாங்க. யோகால கடவுளை பத்தி பேசுறாங்க அந்த யோகா பிலாசபி. ஸோ சாங்கியா என்ன சொல்லுச்சுன்னா, நீ கடவுளை பத்தி பேசுற, அதனால ஞாபகம் வேற ஓவன் வேற அப்படின்ட்டாங்க. பட் எல்லாருமே முக்தி ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பிலாசபி நீங்க இந்தியன் பிலாசபி எடுத்தாலும் கடைசி செல்ஃப் ரியலைசேஷன் தான். ஒன்று இந்த இந்த உணர்தல் வாங்க, இல்ல பரமாத்மா கிட்ட போறதுன்னு வாங்க, இல்ல கடவுள் கிட்ட போறதுன்னு வாங்க, எப்படி வேணா சொல்லணும். அது பேர் முக்தி. இதுதான்ன்றது. சாங்கியா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சும்மா இந்த ஆசனா பிராணாயம் அதை பத்திலாம் அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு இந்த இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இந்த கிரியேஷனை பத்தி, இந்த படைத்தலை பத்தி உனக்கு நாலேஜ் நிறைய வந்ததுன்னா உன் வாழ்க்கையே தலைக்கீழா மாறிடும்ன்றாங்க. நீ தானா ஆன்மீகத்துல வருவ அப்படின்றது. இது ஒரு வீட்டில் உண்மைதான். நீங்க யாரோ ஒரு சின்ன குழந்தைய ஒரு ஏரோப்ளைன் பண்ற ஃபேக்டரி கூப்பிட்டு போங்க, ஒரு 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 நாள் 2 நாள் டூர் மாதிரி கூப்பிட்டு போங்க. அந்த பார்த்துட்ட உடனே அந்த குழந்தையோட ஆம்பிஷன் கூட மாறி போகும். ஐயோ நான் அந்த மாதிரி ஆகணும், ஒரு பைலட்டா மாறணும், இல்லை நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்ன்றது. இது அவங்க சாங்கியா தான் சொல்றாங்க. நீங்க வந்து லைஃப்பை பத்தி புரிய மாட்டேது. எப்படி யார் வந்து எப்படி இந்த படைத்தெல்லாம் நடக்குது, இந்த யூனிவர்ஸ் இந்த கிரியேஷன் எப்படி வந்து நீங்க தெரியாம இருக்கீங்க. இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்க லைஃபே தலைக்கீழா மாறிடும் அப்படின்றாங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். அங்க கடவுளை பத்தி பேசல. கடவுள்ன்ற கான்செப்ட் கிடையாது நம்ம கிட்ட இருக்க சாங்கியா டெக்ஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா சாங்கியால 2 தான் இருக்கு. ஒரிஜினல் சாங்கியா வந்து கடவுளை இப்போ சொல்லி வந்து அந்த டெக்ஸ்ட் நம்மகிட்ட இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிற சாங்கியா டெக்ஸ்ட்ல கடவுளை பத்தி வரல. அதனால இந்த 2 டெக்ஸ்ட் இருக்கு. யோகால அவங்க கடவுளை பத்தி பேசுறாங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் உனக்கு ஒரு வழி இருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு வழி இருக்குன்னு யோகத்துல சொல்றாங்க. சாங்கியால என்ன சொன்னா, கடவுளை பத்தி பேசல, நீ கடவுள்லாம் மறந்துடு, முதல்ல இந்த படைத்தெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாரு. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தானா ஆன்மீகமா இருக்கட்டும் இல்லை எதா இருக்கட்டும் உன்னோட மைண்டு தானா ஒரு மேல் நோக்கி போகும், ரொம்ப கீழ் நிலையில இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு மேஜர் ஒரு அவுட்லைன் சொல்லலாம். சாங்கியா டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா பௌத்தர்களுடைய அந்த ஒரு கான்செப்ட் கீழே வரதா சொல்றது உண்டுதானுங்க சார்? இல்ல நான் தப்பா சொல்றேனுங்களா? எனக்கு அதுல நான் முழுமையா சாங்கியா படிக்கல. நானும் ஒரு அவுட்லைன் தான் படிச்சிருக்கேன். அதுல கபில முனிவர் தான் அதை எழுதுனது. ஸோ அந்த கபில முனிவர் எழுதும் போது அது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில அது சொல்லியிருக்காரு சாங்கியாவோட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அது கடவுள் சார்ந்து இருந்தது, கடவுள் கூட இருந்தது. அவர் எழுதுற டெக்ஸ்ட் மட்டும் கிடைக்கல. அவருக்கு சிஷ்யருக்கு ஒரு 3-4 படி கீழே இருக்க கடைசி சிஷ்யர் வந்து ஒரு டெக்ஸ்ட் சாங்கிய பிலாசபி வச்சிருந்தா அதுதான் நம்மகிட்ட இருக்கு. அது கடவுளை பத்தி இல்லை. அதனால கடவுள் இல்லாதுன்னு சொல்றோம். ஸோ கடவுள் இல்லைன்னா அது புத்த நாட்டு சார்ந்து இருக்குமானா மேபி பாசிபிள். ஏன்னா இது எழுதும்போது மேபி ஒரு அந்த இன்ஃபுளுன்ஸ்ல வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா முழுமையா யாருக்குமே வந்து, ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் எதுவுமே வந்து ப்ராப்பரா எழுதி வராதனால எந்த இன்ஃபுளுன்ஸ் வேணா இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ கடைசியா ஒரு சில விஷயங்களோட நம்மளுடைய அந்த செஷனுடைய ஒரு எண்டு பண்ணலாம் அப்படின்னு நம்புறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ஓவர்வியூ நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு மனித வாழ்க்கையில வந்து மனம், சித்தம், புத்தி, அந்த அகங்காரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, மனதை பொறுத்துதான் நம்மளுடைய மனித உடலும் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கு. ஒரு மனிதன் அந்த அவனுடைய நோக்கத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம், அந்த ஸ்வதர்மா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 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 ஹியூமன் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு என்டையர் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஓவர்வியூ உங்க மூலமா கண்டிப்பா நல்லபடியாவே கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு யோகா ஆசனங்கள் அப்படிங்கிறதே வந்து எப்போ பயிற்சி பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு உண்டான அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலக வாழ்வு அப்படிங்கிறதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். ரொம்ப என்னால டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க. எனக்கு புரியுது, ஆர்வம் இருக்கு, இட் இஸ் ஆல் ஹெல்தி, எனக்கு எல்லாமே புரியுது. பட் நான் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்லை. இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உண்டு. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் இந்த நைட் ஷிஃப்ட், வேற ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. ஸோ நம்ம காலையில இந்த நேரத்துல பண்ணுங்க, சாயங்காலம் இந்த நேரத்துல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செட் அஜெண்டாக்குள்ள அவங்களால ஃபிட் ஆக முடியாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒன்னு, டைம் ரொம்ப அதிகமா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆள். இன்னொன்னு, நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு 2 டைம் அதுக்குள்ள நான் ஃபிட் ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். ஆனா இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, அட்லீஸ்ட் நான் பிசிக்கலா ஹெல்தியாவது இருக்கணும்ப்பா, நான் அதுக்காவது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு தாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர் உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்னதான் பண்ணலாம்? அவர்கள் அந்த டைம் டியூரேஷன் அண்ட் அந்த சொன்ன செட் டைம் இதுல இல்லாம நம்மளால எந்த டைம்ல என்ன பண்ணா அவங்களுடைய அந்த ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு growthக்காக அவங்கள நல்ல வழியில கொண்டு போக முடியும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
இல்லை எனக்கு எதுவுமே டைம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும், வாரக்கணக்கு மாச கணக்கில் பண்ண வேண்டியிருக்கும், மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்புறம் டாக்டரே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாக்கிங் போகணும், இல்லை இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ டைம் கிடைக்கும் நமக்கு சடனாக. இப்போ டைம் இருக்காது, அப்போ டைம் கிடைக்கும். இதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. ஏன்னா டைம் இல்லைன்னு சொன்னால் வேறு என்ன பண்ணுறது? டைம் இல்லைன்னா டைம் இல்லாமே போயிடும், அப்புறம் எதுக்குமே டைம் இருக்காது. இப்போ நிறைய காசுக்கு சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்ச மொத்தத்தையும் கொடுத்தா கூட ஒரு நிமிஷம் கூட வாங்க முடியாது. கடைசியில் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட வாங்க முடியாது. இல்லையா, எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த ஒரு 5 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணால் நல்லா பண்ணுவேன்னு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுவோம். அது வந்து இதுக்கு வந்து நாம தான் மாறணும். ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்றவங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. என்ன சொல்லுங்க, எதுவுமே டைம் இல்லையா அவங்ககிட்ட, வேற என்ன பண்றது? அதனால டைம் இல்லாம ஓடலாம், ஓடலாம். இந்த இந்த மிஷின் வந்து கடவுள் ஏற்பட்டது. இதுக்கு என்ன ஃபியூல் போட்டாலும் அந்த 2 நாள் அதை தாங்கிக்கும். கொஞ்ச நாள் வருஷ கணக்குக்கு அப்புறம் தான் வெளில வரும். ஒரு பெட்ரோல் காரில் டீசல் போட்டால் உடனே சீஸ் ஆகிடும். நம்ம வண்டி நோத்த முடியாது, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மிஷின் வந்து கடவுள் பண்ணது. எவ்வளோ வேணால் தாங்கும் அடித்தாலும். ஆனால் அது கீழே விழ ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால் கண்டிப்பாக டைம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டைமை நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும். நாம நினைச்சா நம்ம டைம் கிரியேட் பண்ண முடியும். இதே ஒர்க்கு கூட இன்னொரு 20% ஜாஸ்தி ஆயிடுச்சு, நாளைக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, 50% லோட் ஒர்க் அவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உங்களுக்கு 100% இன்க்ரிமெண்ட் கிடைச்சாச்சு, டபுள் த சேலரி. இப்போ பண்ணுவாங்கல்ல, ஸ்டில் பண்ணுவாங்க. அப்போ வந்து டைம் கிடைக்கும், இன்னொருத்தருக்காக டைம் கிடைக்கும், மணிக்காக எனக்கு டைம் கிடைக்கும். எனக்காக நான் டைம் இல்லை அப்படின்னா நாளைக்கு காசு இருக்கும், என்னால் சாப்பிட கூட முடியாது. உப்பு இல்லாமல் ஒரு சப்பாத்தி சாப்பிடணும் இல்லை சாப்பாடு சாப்பிடணும் நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. அதை நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் டைமை உருவாக்கிப்போம். ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் உருவாக்கினா கூட போதும். அதுக்கான படிக்கிறது இன்னொரு முக்கியம் வந்து ஒரு ஆத்தென்டிக் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாம். ஒரு பெரிய குருமாவல் இன்ஸ்டியூஷன்லாம் நிறையா இருக்குது. அங்கே போய் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த வாழ்க்கை நல்லா வரும். இல்லாட்டி பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். பரவாயில்லைங்க சார். சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து மக்களுக்கு நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் மூலமா தந்திருக்கீங்க. நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ், ஆனா ஒரு செகண்ட் கூட ஒரு 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 பரவாயில்லைங்க, நீங்க உங்களுடைய முகத்துல எந்த விதமான ஒரு மாற்றமே கிடையாது. நான் எவ்வளவு தடவை புதுசா ஒரு தடவை லிங்க் கொடுத்தாலுமே நீங்க பொறுமையா அதை வந்து பரவாயில்ல, இது இருக்கிறதான்னு அதுதான் சார் உங்களுடைய அந்த ஒரு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அந்த ஒரு அந்த ஒரு பிஹேவியர்ல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா நான் உண்மையாலுமே இன்னைக்கு நான் பார்த்ததற்கு உண்டான அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் பேசுனதை ஒருத்தர் நிஜமாலுமே பிராக்டிஸ் பண்ணா அவங்களுடைய லைஃப் எவ்வளவு காமா மாறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஆக்சுவலா லைவாவே பார்த்தேன். இது வெளியே வராது, நமக்குள்ள இங்க எவ்வளவு ப்ராப்ளம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் வெளியே சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை மென்ஷன் பண்றேன், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. இஸ் தேர் எனி ஃபைனல் கன்க்ளூஷன் வேர்ட்ஸ் உங்கள்ட்ட இருந்து மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ப்ளீஸ் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் அது சொல்றதுக்கு. ஒன்னே என்னன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் லைஃப்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் பி ஸ்ட்ரைட் டு யுவர் செல்ஃப். நமக்கு நேர்மையா இருக்கணும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செயல் நான் செய்யறேன் அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணணும் ரைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி பேர் என்ன பண்றோம்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம், அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுவோம். இல்லை நான் ஏன் அப்படி பண்ணேன்னா இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் செய்யற செயலை எனக்கு வந்து குற்றமாக வரும். ஐயோ நான் தப்பு பண்றோம், அந்த குற்றமாக வரும்போது அதை மூடி மறைச்சு நான் பண்ற ரைட்டு தான் பண்ணுவோம். வெளியூர் உங்ககிட்ட நான் ஒத்துக்காம போகலாம், நான் வந்து பண்ணது வந்து ரைட்டு தான் உங்ககிட்ட நான் ஒத்துப்பேன், ஏன்னா ஈகோ, நான் வந்து தப்பு ஒத்துக்க முடியாது. ஆனா எனக்குள்ள நான் வந்து தப்பா ரைட்டா நான் தெரியும். அந்த நேர்மை உள்ள கடைப்பிடிச்சோம்னா என்னைக்குமே நம்ம பண்ற செயல் தப்பா ரைட்டா நம்ம உண்மைன்னு சொல்லிடும். வெளியில செஞ்சாலும் சொல்ல தெரியும், காமிச்சிக்க முடியாது, பரவாயில்ல. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தோம்னா ஒரு லிமிட்டுக்கு மேல உள்ள பாத்தீங்கன்னா நீங்க ரைட்டுனா ரைட்டு தான் பண்ணுவீங்க, தப்புன்னா தப்பு தான் பண்ணுவீங்க. அதான் இந்த பி ஸ்ட்ரைட் டு யுவர் செல்ஃப். எனக்கு இந்த ஒரு வாக்கியம் வந்து எனக்கு சத்குரு கிட்ட இருந்தது சொன்னது. அவர் சொல்றாரு, எது பண்றீங்களோ இல்லையோ இந்த ஒன்றத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஏன் அவர்கிட்ட அடிக்கடி சொல்றேன்னா, எனக்கு அவர் ப்ரோக்ராம், அவரோட படிச்சது, அவரோட சத்சங்கம் தான் எனக்கு மாத்துச்சு. இந்த ஒரு வார்த்தை இந்த ஸ்ட்ரைட் டு யுவர் செல்ஃப் வச்சுட்டோம்னா நேர்மையாக பண்ணுங்க. நேர்மையாக வெளியில காமிக்கிறது உள்ளுக்குள்ள. நானே இந்த உள்ளுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் பண்ண ரைட்டான தப்பான விஷயத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா வெளியில யார் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவனே வந்தாலும் கை கொடுத்தாலும் நான் கிடையாதுன்னு சொல்லிடுவேன் நான். அதனால இந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள நேர்மையா இருந்துட்டு வெளியில எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். உள்ள நேர்மையா இருந்து ரைட் தப்பை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதுன்னா நம்ம லைஃப் நல்ல வழியில போகும். இல்லாத ஸ்வீட் சாப்பிடலாம், அதெல்லாம் கிடையாது. என்ன சாப்பிட்டு நான் 100 வருஷமா வாய்ப்பாங்க, 10 வருஷம் கம்மியாக பரவாயில்ல, நல்லா ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னா 10 வருஷம் கம்மியாக இருக்க முக்கியம் இல்லை, எப்படி சாக போகிறதுங்கிற முக்கியம். அந்த உடல் வந்து நோய் வந்து கொடுமையாக போகிறதுக்கு அப்படிதான் போகும். அது வந்து 100 வயசு வாழ்ந்த ஸ்வீட் சாப்பிட்டா 10 வருஷம் கம்மியாகும். இது வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா இவ்வளோ கம்மியான, ஸ்மோக் பண்ணால் கம்மியாக கிடையாது. ஸோ இந்த ஆரோக்கியம் வரணும் அப்படின்னாலே நமக்குள்ள நேர்மையாக இருக்கும். நான் பண்ணுற ரைட்டா தப்பா, வேணாம் நான் சாப்பிட்ற அளவு ஜாஸ்தி, தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றேன், இது ஒரு நேர்மை இருக்கும்போது
இந்த உடலாகட்டும் மனசாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு உயர்நிலை அடையணும். இது ஒன்று நான் கடைசியாக சொல்ல விரும்புறது. ரொம்ப நன்றி. இது வந்து நீங்கள் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ இதனால் நான் எதுவும் பெருசாக பண்ணல. நீங்கள் 2-3 டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அவ்வளோதானே தவிர இதில் இன்னும் பெருசாக பார்க்க வேண்டிய எதுவுமே இல்லை. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மித்தலாஜ் சார், நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். நன்றிங்க.